பெருந்தலைவர் காமராசர் புகழை போற்றுகிற பொதுக்கூட்ட பெருநிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்மொரு அண்ணன்மார்களே, வீட்டிலிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவாட வணக்கம். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறை செய்யப்படுகிறது. அதுவே தனித்த வரலாறும் வரலாற்று வழிபட்ட தாய் நிலமும் ஒரு பொது உளவியல் உருவாக்கமும் ஒரு கூட்டு பண்பாடும் கொண்டிருந்தால் அந்த இனம் தேசிய இனம் என்று வரையறை செய்யப்படுகிறது. அந்த வகையில் உலகின் மிக மூத்த தேசிய இனத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாநிலம் தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டாலும் இந்த தமிழ்நாடு எப்போது பெயர் பெற்றது? மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் என்பது சொல்லப்படுகிற செய்தி. அது 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஆனால் 11ஆம் நூற்றாண்டிலே இளம்பூரணர் பாடுறாரு, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுன்னு. ஏன்னா வரலாற்று வழி தாயகம், வரலாற்று வழி தாய் நிலம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடே தமிழுக்கும் நல்லுகம் என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரைந்த நிலப்பரப்பு இந்த நிலம். எல்லை பிரிப்புக்கு பிறகு இடுக்கி, தேவிகுளம், பீர்மேடு, திருப்பதி, பெங்களூரு என்ற பல பகுதியை இழந்துட்டு இன்னைக்கு இந்த நிலப்பரப்பில் வாழ்றோம். உலகத்தில் தமிழன் போல சிறந்து விளங்கியவர்கள் யாரும் இல்லை. உலகத்தில் நாகரிகம் பரவாத காலகட்டத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று தெரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று பகுத்து அந்த வாழ்வுக்கு அறத்தை முதன்மையாக வைத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகில் பல இனக்கூட்டம் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் தாங்கள் வாழ்ந்து வந்த நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், பைதல், பாலை என்று ஐவகையாக பகுத்தவர்கள் தமிழர்கள். உலகின் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணத்தை, தொல்காப்பியம் என்கிற மொழிக்கு இலக்கண நூலை கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு தமிழன் தந்த கொடை அறிவு சாசனம் திருக்குறள். 80 ஆண்டு 90 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இல்ல போன தலைமுறையில் வாழ்ந்தவங்க, அவங்களோட கருத்தோட்டம், சிந்தனை ஓட்டம் எல்லாம் நம்மளோட முற்றிலும் மாறுபடுது, வேறுபடுது. அவங்க சிந்தனை பிற்போக்கத்தனமா இருக்கு. அதை போற போக்கில் சொல்றான் பூமரங்கள் அப்படின்னு. ஆனா 2000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் அவன் சொன்ன கருத்தும் கோட்பாடும் இன்றைக்கு வாழக்கூடிய மானுட கூட்டத்தோட பொருந்தது. இன்னைக்கு இல்ல, இன்னும் 100 ஆண்டு கழிச்சு இந்த மானுட கூட்டத்துக்கு திருக்குறளை பொருத்தினாலும் அப்படியே பொருந்தும். தமிழர்களுக்கு மட்டுமல்ல, மலையாளிகளுக்கு, தெலுங்கர்களுக்கு, கன்னடர்களுக்கு, ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களுக்கு, அமெரிக்காவை சேர்ந்தவர்களுக்கு, உலகில் மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் திருக்குறள் அப்படியே பொருந்தது. அப்ப எக்காலத்துக்கும் பொருந்துகிற வகையில் ஒரு அறிவு கொடையை 2000 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்தான் வள்ளுவன். வள்ளுவன் பேசாதே இல்லை. மானத்தை பத்தி வாடுறாங்க. அப்பவே மானத்தை பத்தி 2000 ஆண்டுக்கு முன்பு என்ன மானத்தை பத்தி என்ன கோட்பாடு இருந்திருக்கும், என்ன உயரிய நெறி இருந்திருக்கும். ஆனா பாரு, மயிர்நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர்நீப்பின் மாணவரிங்கிற. கவரிமான் முடியை இழந்து வாழாது. ஏன்னா முடியை இழந்துச்சுன்னா குளிர தாங்க முடியாது. அப்ப குளிர்ல வாடி இறந்து போகும். எப்படி கவரிமான் முடியை இழந்து வாழாதோ அதே போல நல்ல குடியில் மறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்க. வழிக்குள் வைக்கும் விழுப்புண் படா நாளெல்லாம் வலிக்குன்னு வைக்கும் தன் நாளை எடுத்துங்கிற. ஒரு நல்ல சுத்தமான வீரன் உடம்புல காயம் படாத கழிந்து போன நாளை வீணாக கழிந்து போன நாளா கருதுவாங்கிற. வீரத்துக்கு சொல்றேன், விருந்தோம்பல் சொல்றேன். நோக்க கொலையும் அனிச்சம், மோப்ப கொலையும் விருந்துங்கிற. அனிச்சம்பூவை நுகர்ந்து பார்த்தா வாடி போயிடும். ஆனா வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீ முகம் மாறுபட்டு உணவு உபசரிச்சாலே முகம் மாடிவாங்க, அவங்க வாடி போயிடுவாங்க. எல்லாத்தையும் போதிச்சான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இருணும் ஒம்பப்படும். ஒழுக்கத்தை பத்தி
அப்படி எல்லாவற்றையும் கற்றுத்தந்த ஒரு பேரிடத்தின் மக்கள் நாம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம்? தமிழை எங்க இருக்க? ஒரு பக்கம் கீழடி ஆய்வுகள் வருது. தமிழ 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் இரும்பை பயன்படுத்தினான். இந்த இனம் ஒரு மூத்த இனம், முதிர்ச்சி பெற்ற இனம், நாகரிகத்தை உலகத்திற்கு சமைத்து கொடுத்த இனம். ஒரு பக்கம் வருது. இந்த பக்கம் ஈழத்துல யாழ்ப்பாணத்துல மண்ணை தோண்டுகிற போது எலும்பு கூடுகளா வருது. தமிழர்கள் திட்டமிட்டு கொண்டளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியுது. வரலாற்றில் நமக்கு பெருமிதங்கள் இருக்கு, சிறப்புகள் இருக்கு. ஆனால் சமகாலத்தில் நாம் யார்? இன்றைக்கு அடிமையாக அகதியாக நிற்கிறோம். அதிகார வலிமையற்று உரிமைகளை இழந்துவிட்டு சொந்த நிலத்திலே அகதிகள் போல அடிமை போல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். காமராசர் ஆண்டார், சிறப்பான ஆட்சியை கொடுத்தார், பொற்கால ஆட்சியை கொடுத்தார். ஆனா சமகாலத்தில் யாரோட ஆட்சியின் கீழே வாழ்றோம்? தமிழின வரலாற்றில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கூட அவர்கள் கூட தமிழர்கள் வாழ்ந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் ஆளல. எல்லா காலத்திலும் தமிழர் நிலப்பரப்பு பிரிஞ்சுதான் வந்திருக்கு. ஆனா ஒன்றுபட்ட நிலப்பரப்பை ஆளக்கூடிய பெருவாய்ப்பு நமது ஐயா பெருந்தலைவர் காமராசருக்கு தான் வாய்க்கப்பட்டிருக்கு. அவர் ஆண்டது 9 ஆண்டு காலம் தான். 1954 தொடங்கி 1963 வரைக்கும் வெறும் 9 ஆண்டு காலம் தான். எல்லா வளர்ச்சியும், எல்லா ஏற்றமும், எல்லா முன்னேற்றமும் வாய்க்கப்பட்டது வெறும் 9 ஆண்டு காலம் தான். நாம யாரும் காமராசர் ஆட்சியில் வாழ்ந்ததில்லை, காமராசரை பார்த்ததில்லை. நம்ம பாடத்தில் படிச்சிருக்கிறோம், செவி வழியா கேள்விப்பட்டிருக்கோம். காமராசர் இப்படி இருந்தாராம், அப்படி இருந்தாராம், இப்படி ஆட்சி பண்ணாரு அப்படின்னு. தலைமுறை கடந்து சந்ததி கடந்து காமராசர் போல ஒருத்தர் நாட்டை ஆளணும், காமராசர் ஆட்சி வேணுங்கிற. ஆனா இதே தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆண்டு இருக்கிறது. ஓராண்டு 2 ஆண்டு இல்ல, 60 ஆண்டு. உலகத்தின் பொன்னான 60 ஆண்டுகள். அன்பான சொந்தங்களே, சிங்கப்பூர் நாட்டை பார்த்து வியக்கிறோம். அவ்வளவு அற்புதமா இருக்கு, தலை சிறந்த கட்டமைப்பை கொண்டிருக்கு. ஆனால் சிங்கப்பூர் ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்டது. முடிந்து போனது சிங்கப்பூரின் கதை என்று தீர்மானித்தார்கள். அந்த நிலத்தை 33 ஆண்டு காலம் லீ குவான் என்கிற பெருமகன் ஆண்டான். அந்த 33 ஆண்டு காலத்தில் அந்த மக்களின் உழைப்பை கொண்டு உலகத்தின் தலை சிறந்த நாடுகள் ஒன்னா அதை மாத்தி காமிச்சிருக்கேன். ஜப்பான்கிற பெரும் தேசம், உழைப்புக்கு பெயர் போன தேசம். அந்த ஜப்பான் 2ஆம் உலக போரில் வீழ்த்தப்படுது. அமெரிக்கா 2 குண்டுகளை வீசுது ஹிரோஷிமா நாகசாகில. எந்தவித கனிம வளங்களும் இல்லை ஜப்பான்ல. அவ்வளவுதான், ஜப்பானின் கதை முடிந்து போனது, உலகம் கணக்கிட்டது. ஆனால் அந்த மண்ணை ஆண்ட ஆட்சியாளர்கள் 40 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலை சிறந்த நாடாக நாட்டை மாற்றி படைச்சிருக்கேன். வரும் 33 ஆண்டு 40 ஆண்டுல நாடுகள் ஏற்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் 50 ஆண்டுகளும் திராவிட ஆட்சி, ஓராண்டு 2 ஆண்டு இல்ல, அரை நூற்றாண்டு. இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எல்லா உரிமைகளையும் இழந்தோம். நமக்கு என்ன உரிமை இருக்குது? காவிரி உரிமை, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, எல்லா உரிமையும் இழந்துட்டோம். நாட்டை வெள்ளக்காரான், வெள்ளக்கார ஆள்றப்ப காவிரியில தண்ணி வந்துச்சு. மன்னராட்சி காலம் ராணி மங்கம்மா ஆண்டாங்க. ராணி மங்கம்மா ஆண்டப்ப கூட காவிரியில தண்ணி வந்துச்சு, தடுக்க முடியல. ஆனால் மக்களாட்சி, நாம் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி அதிகாரம் வந்தது. அரை நூற்றாண்டுல திராவிட ஆட்சி காலத்தில் காவிரியில தண்ணி வர்றதில்லை. காவிரியில தண்ணி கிடையாது. யோசிச்சு பாருங்க. கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீர் வராது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவோம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் என்று சண்டித்தனம் செய்கிறது கர்நாடகா. தட்டி கேட்க முடியுதா? தட்டி கேட்க முடியுதா? பெருந்தலைவர் காமராசர் இருக்கிற வரை அண்டை மாநிலங்களோடு பிரச்சனை இல்லை.
காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு எந்த சிக்கலும் இல்லை. காமராசர் மறைந்து போனார், திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். காவிரி உரிமை நமக்கில்லை என்று ஆனது. கர்நாடகாவில் குடகு பகுதியில் அந்த காவிரி தோன்றி பள்ளமா இருப்பதால தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வருது. ஆனா என்ன பண்றான்? அணை கட்டி தடுக்கிறான். நாங்க தமிழ்நாட்டுக்கு விட மாட்டோம்ங்கிறான். அன்பு சொந்தங்களே, டானியூப்புங்கிற நதி இருக்கு உலகத்துல. டானியூப்புன்னு 10 நாட்டை கடந்து ஓடுது. எந்த நாட்டையும் அணை கட்டி தடுக்கல. நைல் நதி உலகத்தின் மிக நீளமான நைல் நதி, அதுவும் 10 நாடுகள் கடந்து ஓடுது. அங்கேயும் அணை கட்டி தடுக்கல, நாங்க தண்ணி தர மாட்டோம்னு. ஆனா அருகாமையில கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர முடியாது, ஏன்னா கொடுக்க மாட்டான். இதை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கேட்டு பெற முடியாத, அவன் பெற்றுத்தர மாட்டான், ஏன்னா நோக்கம் இல்லை. காவிரி சிக்கல் சிக்கலாகவே கடைசி வரை தொடர வேண்டும், மக்களுக்கு விடிவு வந்துடக்கூடாது. முல்லை பெரியாற்றணை யார் கட்டினது? பெண்ணிக்குங்கிற வெள்ளைக்காரன் நமக்காக கட்டி கொடுத்தானே. வெள்ளைக்கார அரசுல பணிபுரிறாரு, அந்த அணையை கட்ட முயற்சி பண்றாரு. போதிய நிதி ஆதாரம் இல்லை, லண்டனுக்கு போறாரு, இங்கிலாந்துக்கு போறாரு. தன் மனைவி நகையை வித்து, அந்த நகையை வித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு, நிதி ஆதாரத்தை வச்சு அணை கட்டுறாரு. நான் இந்த பூமியில வர்றது ஒரே ஒரு முறை தான், நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன், இந்த மக்களுக்கு சேவையாற்ற போறேன்னு சொல்லி நமக்கு முல்லை பெரியாற்றணையை கட்டி கொடுத்தது பெண்ணிக்குங்கிற மாமனிதர். அதன் நன்றி கடனாக அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தேனி உசிலம்பட்டியை சேர்ந்த மக்கள் முளைப்பார் எடுத்து பெண்ணிக்குக்கை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி வர்றோம். அந்த முல்லை பெரியாற்றணையை தகர்த்து விட்டு நான் புதிதாக அணை கட்டுவோம் கேரளா. முல்லை பெரியாற்றணையோட நீர்மட்டத்தை உயர்த்து என்று கேட்டால் உயர்த்த மாட்டேங்கிறேன். அதே போல பாலாறு ஆந்திராவில் பாலாறு 33 கிலோமீட்டர் போகுது. அந்த 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை கட்டியிருக்காங்க, 22 தடுப்பணை. ஆனா தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் போகுது, ஒரு தடுப்பணை இல்லை. பல இடங்களில் மணல் குவாரி அமைக்கப்பட்டு மண்ணை அள்ளி கொண்டு போறேன். அன்பான சொந்தங்களே, ஆளக்கூடிய திமுக, ஆண்ட அதிமுக தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடியாக உயர்ந்து விட்டது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் கடன் கணக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 8 லட்சம் கோடி கடன் 15 லட்சம் கோடியாக மாறட்டும், 20 லட்சம் கோடியாக மாறட்டும், தமிழ்நாடு திவாலாகி கூட போகட்டும், பிரச்சனை இல்லை. அதை விட பேராபத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுறது. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை புறணி நதி என மேவியாறு பால ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு தான். காவிரி, வையை, பொருணை அப்படின்னு பல ஆறுகள் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க செஞ்சதுன்னு. இன்னைக்கு எந்த ஆறு ஓடுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளில் மணல் கொள்ளை. காவிரி ஆறா மணக்கொள்ளை, வைகை ஆறா மணல் கொள்ளை. மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறேன். மண் தானே கொள்ளையடிச்சா என்ன பிரச்சனை நினைக்கிறேன்? அன்பான சொந்தங்களே, 1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். இது இயற்கை விதி. தொடர்ச்சியாக மண்ணை அள்ளிக்கொண்டே போனால் ஆறு தனது வளர்ப்பு தன்மையை இழந்துவிடும், ஆறு சுத்தி இருக்கிற தன்மையை இழந்துவிடும், ஆறு செத்து போகும். செத்து போய்விட்டது. அருகாமையில கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது. அந்த கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்குது. 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை. எந்த ஆற்றுப்படுகையிலும் மண்ணல்ல முடியாது. நீ மண்ணாலும் கையை வச்ச கையை வெட்டிடுவான். அது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ கேரளாவில் மண்ணை அள்ள முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ யாராலும் சரி, ஆத்துல மண்ணை கொள்ளடிப்பான், மலையை தகர்த்து கொண்டு போவான். தமிழ்நாட்டோட மண் வளத்தை அள்ளி கொண்டு போய் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, துபாய் போன்ற அரபு தேசங்களுக்கு கொண்ட வெட்டி விற்கிறான். எங்க போகுது? ஆறுகள் சாகுது, நிலம் வளம் இழந்து கொண்டு கிடது. யோசிச்சு பாருங்க, இந்த கொடுமை காத்துக்கிடுமா? ஒரு காலத்துல வறட்சியான மாவட்டம் எதுன்னு கேட்டா ராமநாதபுரம், சிவகங்கையும் விருதுநகரும் சொல்லுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பெருவாரியான மாவட்டங்கள் வறட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில 28 மாவட்டங்களை அன்றைய எடப்பாடி பழனிசாமி வறட்சி மாவட்டமா அறிவிச்சார். 28 மாவட்டம்.
எந்த நிலம் வேண்டுமானாலும் வறட்சியை சந்திக்கலாம், தமிழ்நாடு சந்திக்கலாமா? அன்பான சொந்தங்களே, ஒட்டுமொத்த பூமி பந்து, இந்த ஒட்டுமொத்த பூமி பந்துல சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் 1150 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழை நீரை ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கள், ஏந்தல், வாய்க்கால் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது மக்களை வாழ வைக்க முடியும். ஆனா திமுகவோ அதிமுகவோ ஒரு காலத்தையும் செய்ய மாட்டேன். மன்னர்கள் ஆண்டார்கள் நிலத்தை, மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். அந்த மன்னராட்சி காலத்துல கிட்டாச்சி இல்ல, டிராக்டர் இல்ல, புகழின் இல்ல, லாரி இல்ல, எந்த கனரக எந்திரங்களும் வாகனங்களும் இல்லை. அன்னைக்கு இருந்தது மண்வெட்டியும் கடப்பாறை மட்டும்தான். மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, அந்த ஏரிகளை சங்கிலி தொடர் போல இணைச்சா மக்களின் நீர்ப்பாசனத்தை, மக்களுக்கான நீர்ப்பாசனத்தை உருவாக்கி கொடுத்தேன். மதுராந்தகம் ஏரி இருக்கு, மதுராந்தகம் ஏரியை விட்டது யார்? கருணாநிதி, ஜெயலலிதாவா? ஒரு மண்ணை. வீராணம் ஏரி, சென்னைக்கு தண்ணி தரக்கூடிய ஏரி வீராணம் ஏரி, வீராணம் ஏரியை வெட்டியது யார்? கருணாநிதியா, ஜெயலலிதாவா? ஒரு மண்ணை. மன்னராட்சி காலத்துல கூட தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத வந்தது. புலவர்கள் பாடுறான் மன்னனை பார்த்து, மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி, நீரை சேமித்து மக்களுக்கு கொடுங்க. கொடுத்தார்கள் மன்னர்கள். சோழ மன்னன் காவிரியை கொண்டாடினான். வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா காவிரி என்று கொண்டாடினான். அந்த வானமே பொய்த்தாலும் சரி, காவிரி தாய் பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள், சோறு தருவாள். பாண்டிய மன்னர்கள் வைகை ஆற்றை பொய்யா குலக்கொடி என்று கொண்டாடினான், பொய்யா குலக்கொடின்னு. ஆனா இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கிறது அத்தனை ஆறுகளும். மழையை தகர்த்துங்க, மழையை வெட்டி வெட்டி ஏத்துறாங்க. கனிமூலங்களை கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில எல்லா இடத்தையும் வெட்டி ஏத்திக்கிட்டு போறேன். மதுரையில ஆனமடன் இருக்கு, ஆனமடன் யானை அப்படியே படுத்து உறங்குவது போல இருக்கும். அந்த மக்கள்கிட்ட எப்படி கிளப்பி இருக்காங்கன்னா, யானை மதுரைக்கு ராசி இல்லை, இந்த யானையை கிளப்பி விட்டாதான் மதுரை விளங்குன்னு கிளப்பிட்டாங்க. எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்! ஆற்று ஆற்று படுகையில சாயப்பட்ட கழிவையும் தோல் தொழிற்சாலை கழிவையும் கொண்ட கொட்டுறாங்க. ஆற்று படுகையில நொய்யலாறு, கொங்கு மண்டலத்தை, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற கொங்கு மண்டலத்தை செழிக்க வைத்தது நொய்யலாறு. நொய்யலாறு முழுக்க சாயப்பட்ட கழிவை கொண்ட கொட்டுறான். அதிமுக ஆட்சி காலத்துல அன்னைக்கு அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு அமைச்சர் கேட்கறாங்க, என்னங்க ஆறு முழுக்க நுரையா இருக்கு அப்படின்னு. அமைச்சர் சொல்றாரு, நீங்க சோப் போட்டு குளிப்பீங்க, சோப் போட்டு குளிச்சா நுரை வராம என்ன பண்ணுவீங்க? ஒரு மனிதன் விஷத்தா இருந்துனா, நஞ்சு இருந்துனா எப்படி வாயில் நுரை தொல்லி சாவானோ அதே போல ஆறுகள் நுரை தொல்லி கொண்டு கிடக்கு. அவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. அத்தனை ஆறுகளும் கொங்கு பகுதியில ஒரு அணையை திறக்க வேண்டாம்னு விவசாயிகள் போராடுறாங்க. உரத்துப்பாளையம் அணைன்னு ஒரு அணை, அந்த அணையை திறக்க வேண்டாம் அப்படின்னு விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த உரத்துப்பாளையம் அணை முழுமைக்கும் நிரம்பி இருப்பது நீர் அல்ல, அது நன்னீரோ தண்ணீரோ இல்ல, முழுக்க முழுக்க கழிவு நீர். அந்த கழிவு நீர் பாய்ந்தால் நிலம் மாசுபட்டு போகும் என்று சொல்லி அதை திறக்காதன்னு போராடுறேன். இதை பத்தி எந்த அக்கறையாவது இருக்குதா? எந்த கவலையாவது ஆளக்கூடிய ஆட்சியாளர் இருக்குதா? நாம் வசிக்கக்கூடிய இதே சென்னை, இங்க படப்பே இருக்குது. இதே சென்னைக்கு அந்த பகுதியில் திருவற்றியூர் இருக்கு, எண்ணூர் இருக்கு. அந்த எண்ணூர்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் நள்ளிரவில் திடீர்னு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ராத்திரியில் எரிச்சல் ஏற்படுது, தொண்டையில் எரிச்சல் ஏற்படுது, இருமல் ஏற்படுது, வாந்தி ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. எல்லா மக்களும் வீட்டை விட்டு வெளில வர்றாங்க. தூங்கிட்டு இருந்த மக்கள் என்னன்னு பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு உர தொழிற்சாலையிலிருந்து ஒரு அமோனியா வாயு கசிவு, அந்த அமோனியா வாயு கசிவு தான் காரணம் அப்படின்னு தெரியுது. அந்த அமோனியா வாயு கசிவை வெளியே விட்டு அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடு, ஆலையின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த மண்ணின் மக்கள் போராடுறேன்.
ஆனா இன்றைக்கு வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அன்பான சொந்தங்களே, 1980களில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல இதே போல அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு பணிகளை முடிச்சுட்டு உண்டு விட்டு மக்கள் உறங்க போறேன். உறங்கி கொண்டிருக்கிறப்ப எண்ணூர்ல ஏற்பட்டது போலவே மக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, அதே போல அந்த மூச்சு திணறல் அந்த எல்லாமே ஏற்படுது. திடீர்னு விடிஞ்சு பார்த்தா பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து போறேன். ஏன்னு பார்த்தா அங்க இருந்த ஒரு உர தொழிற்சாலை, யூனியன் கார்பரேட் இந்தியாங்கிற ஒரு உர தொழிற்சாலை இருந்து மெத்தில் ஐசோசைலனுங்கிற நச்சுவாயு வெளிப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து போனான். எப்ப? 1980களில். அந்த தொழிற்சாலையின் அதிபர் வாரன் ஆண்டர்சன்கிற ஒரு வெளிநாட்டுக்காரன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதலுக்கு உயிரிழந்தவளை விட அதிகப்படியாக அங்க செத்து போனாங்க. ஆனா அந்த தாக்குதலுக்கு யார் காரணமோ, அந்த விஷவாயு காய்ச்சலுக்கு யார் காரணமோ, அந்த தொடர்புடைய அந்த ஆலையோட அதிபர் மீது கடைசி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. ஏன்னா அந்த நாட்டோட அமைப்பு விதிகள் எப்படி? நாம ஏன் அவ்வளவு செய்திக்கு போனோம்? 2018 தூத்துக்குடியில மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. மக்கள் சுட்டு கொல்ற அளவுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அடிமை இந்தியாவில் ரவுல சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக் இடத்துல மக்கள் ஒன்று கூடுறாங்க ஒரு மைதானத்தில். அன்னைக்கு ஒன்று கூடுறப்ப ஜெனரல் டயங்கிற வெள்ளைக்காரன் உத்தரவு போட்டு மண்ணின் மக்களை வெள்ளைக்காரன் சுட்டு கொன்னா. வரலாற்றில் கரும்புள்ளியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. 100 ஆண்டுகளை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க சுட்டு கொன்னாங்களோ அதே இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. பார்லிமெண்டத்தில் எங்கள் முன்னோர்கள் தவறித்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்க கூடாது என்று வருத்தம் தெரிவித்தார்கள். எப்ப? இப்ப. ஆனா 2018ஆம் ஆண்டு மண்ணில் மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்களே, அந்த படுகொலைக்கு நீதி கிடைச்சிருக்கா? மன்னிப்பு கேட்டானா? சுட்டு கொல்ற அளவுக்கு செஞ்ச பாவம் என்னடா? அங்க ஸ்டெர்லைட்டும் ஆலை, அந்த ஆலையால காற்று மாசுபடுது, சுற்றுச்சூழல் மண்டலம் கெட்டு போகுது, கருப்பணி பெண் கருதரிக்க முடியல, கரு கலந்து போகுது. அந்த ஆலையை விரிவாக்கம் பண்றோம்ங்கிறேன். இருக்கிற ஆலையை மூட சொன்னா ஆலையை விரிவாக்கம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் போராடுறேன். கட்சி கடந்து, அமைப்பு கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து எல்லா தரப்பு மக்களும் போராடுறேன். 99 நாட்கள் போராட்டம். 99 நாட்கள் போராட்டம் அமைதியாக நடக்குது. 100வது நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு கவன இருப்பு பேரணி. அந்த பேரணியில முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், பெண்கள் என்று எல்லாரும் போறாங்க. கையில ஆயுதம் இல்ல, உருட்டுக்கட்டை இல்ல, சாப்பாட்டு பொட்டலம் மூட்டை முடிச்சு அதை எடுத்துக்கொண்டு தண்ணீர் போத்தல் அதை எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்படி போகிற போது அந்த போன மக்களை நோக்கி காவல்துறை ஏவி விட்டு மண்ணின் மக்கள் 15 பேரை சுட்டு கொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அரசு. 17 வயது நிரம்பிய தங்கச்சி ஸ்டோலின் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்த அந்த தங்கை அந்த போராட்ட களத்தில் முனைப்போடு பங்கேற்றார். முழக்கம் போட்டா மண்ணை காக்கணும்னு. அவளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, நாம் ஒரு பெண் பிள்ளை, நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு. அந்த முழக்கம் போட்டு முன்னேறி போன ஸ்டோலினை நோக்கி காவல்துறை ஏவி விட்டு காவல்துறையின் துப்பாக்கி தோட்டாவுக்கு பலியாகி செத்து போனான் 17 வயசு ஸ்டோலின். துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து 3% இறந்து போனான் ஸ்டோலின். அந்த ஸ்டோலின் செஞ்ச பாவம் என்னடா? என்ன பாவம் என்ன? தமிழச்சியாக பிறந்ததை தவிர அந்த தங்கை செஞ்ச பாவம் என்ன? 15 பேரை கொண்டுட்டான் 2018. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த நாடு விடுதலை பெற்று விட்டது, நாம் மக்களாட்சி நாட்டில் வாழ்றோம் அப்படின்னு கொண்டாடிட்டு வந்திருக்கோம். ஆனா விடுதலை பெற்றோம் சொன்னோமோ, எந்த நாட்டில் சொன்னோமோ அதே நாட்டில் ஆளக்கூடிய அரசால சுட்டு கொலை செய்யப்படுறோம். நம் தாத்தன் வஉசி எந்த தூத்துக்குடி நிலத்தில் என்ன சுதந்திர காலம் பாடினானோ அதே தூத்துக்குடியில் விடுதலை பெற்று நாம் கொலை செய்யப்படுறோம்னா இந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கானது? யாருக்கானது இந்த ஆட்சி அதிகாரம்? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் வர்றாங்க மக்களை நோக்கி. ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், இது ஐயா, இந்த ஐயா, அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். அவர்
என் அன்பு சொந்தங்களே, மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் நகவலம் வந்தான் மக்களின் குறை கேட்க. மக்களோட மக்களை உழவுனா மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, மக்கள் கோரிக்கை என்னவா இருக்குது, மக்கள் கவலை என்னவா இருக்குது, மக்களுக்கு எது தேவைன்னு மக்களோட மக்களாக உழவி மக்களின் குறை நிறைய தெரிஞ்சுக்கிட்டான் மன்னராட்சி காலத்துல மன்னன். ஆனா மக்களாட்சி காலத்தில் இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தேர்தல் வந்தாதான் மக்களை பார்க்க வர்றேன். அது ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும். நாம் காமராசரை கொண்டாடுறோம். காமராசர் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தாருன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இங்க திமுகவும் அதிமுகவும் முழுக்க தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தேர்தலை நோக்கியே நகர்றான். லேப்டாப் கொடுத்தோம்னா மாணவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, 1000 ரூபாய் கொடுத்தோம்னா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய தரப்பை அவங்கள திருப்திப்படுத்த என்ன கொடுக்கலாம் அப்படின்னு முழுக்க வாக்கு அரசியலுக்காக எல்லாம் பண்ணும். ஆனால் பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டு காலத்தில் ஒருபோதும் வாக்கு அரசியலை நோக்கி அவர் நகரவே இல்லை. வருங்கால தமிழ் தலைமுறைக்கு, வருங்கால தமிழ் சமுதாயத்துக்கு எது நன்மை பயக்குமோ அதை செய்து முடித்தார். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பேரினம் தமிழினம். அந்த இனத்துக்கு அறிவுலக வரலாறு மட்டுமே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த இனத்தை நிறுவனப்படுத்தி கல்வி புகட்ட ஆள் இல்லை. சோழர் காலம், பிற்கால சோழர் காலம், பாண்டியர் காலம், களப்பர காலம், நாயக்க காலம், சங்க காலம், சங்க மருவிய காலம், இப்படின்னு 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டது. தமிழ் சமூகத்துக்கு கல்வி கிடைக்காமல் இருந்தது. அப்படி 1000 ஆண்டுகளாக கிடைக்கப்படாத கேள்வியை தன் 9 ஆண்டுகால ஆட்சி காலத்தை கொடுத்த பெருந்தலைவன் நமது தாத்தா காமராசர். கல்வி கொடுத்தாலும் சும்மா கொடுக்கல, ஒரு ஒப்புக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு போகல. அவரு மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு, கூடுதலாக 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. அப்ப பிள்ளைகள் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு. அப்ப உணவு தான் பிரச்சனையா இருக்கிறப்ப மதிய உணவு திட்டத்தை தொடங்க அப்படிங்கிறாரு. போதுமான நிதி ஆதாரம் இல்லை அப்படிங்கிறப்ப சரி இருக்கிற வரைக்கும் போடுங்க, நான் போய் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு நிக்கல, பிச்சை எடுத்தாரு. அவ்வை பெருமாட்டி பாடுறார், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பாடுறார். பிச்சை எடுத்தால் படிடா பராண்டிங்கிற. ஆனால் நம்மை பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளாது அந்த தலைவன் பிச்சை எடுத்து நமக்கு கல்வி புகட்டினான். அந்த தலைவனுக்கு நோக்கம் இருந்தது. தமிழ்நாடு முழுக்க மாநாடு போட்டார் காமராசர். திமுக அதிமுக போடுற மாநாடு போடல. என்ன மாநாடு போட்டார்? கட்சி மாநாடு இல்லை, கல்வி சீரமைப்பு மாநாடு. 150க்கும் மேற்பட்ட மாநாடு போட்டார். அந்த மாநாட்டில் பெற்றோர்களை கூப்பிடுறாரு, பொதுமக்களை கூப்பிடுறாரு. காமராசரை போய் அமர்ந்துக்கிறாரு. அமர்ந்துகிட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாரு, ஏதாவது கொடுங்க, காசு இருந்தா காசை கொடுங்க, காசு இல்லையா கரும்பலகை வாங்கி கொடுங்க, ஒரு பெஞ்சு கொடுங்க, ஒரு மேஜை கொடுங்க, நாற்காலி கொடுங்க, இல்ல பிள்ளைகளுக்கு சமைச்சு போட அரிசி கொடுங்க, காய்கறி கொடுங்க, பருப்பு கொடுங்க, ஒண்ணுமே இல்லையா விறகாவது கொடுங்க, இல்ல சமைச்சு போட்டாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கையேந்திராரு, மக்கள்கிட்ட உதவி கோர்றாரு. மக்கள் மனமும் அள்ளி கொடுத்தார்கள். அன்றைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க போடப்பட்ட 150க்கும் மேற்பட்ட கல்வி சிறப்பு மாநாட்டில் 7 கோடி ரூபாய் பணம் திரட்டப்பட்டுச்சு. அந்த பணத்தை திரட்டி இந்திய பெருநிலத்திலேயே முதலாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கி கல்வி வளர்ச்சியை தமிழ்நாட்டை தண்ணீர்வான இடத்துக்கு கொண்டு போனார் காமராசர். காமராசரை பார்த்து ஒரு கவிஞன் பாட்டு பாடுறேன். பெயர் சொல்ல பிள்ளை இல்லையே உனக்கு, பெயர் சொல்ல பிள்ளை இல்லையே உனக்கு, அதனால் என்ன பள்ளி செல்லும் பிள்ளைகள் புள்ளா உன் பேரத்தான சொல்லுதுன்னா. அந்த தலைவர் நேர்மையா வாழ்ந்தார், எளிமையா வாழ்ந்தாரு. தன் பக்கத்துல ஊழல்வாதிகளை வச்சுக்கல, ஊழல் பெருச்சாளிகளை, ஏமாற்று பெருவழிகளை அப்படி வச்சுக்கல, நேர்மையாளர்களை வச்சிருந்தாரு. காமராசர் திருமணம் பண்ணல. நாடு விடுதலை பெற்ற பிறகு திருமணம் பண்ணலாம் நினைக்கிறாரு. நாடு விடுதலை பெற்ற பிறகு காலதாமதமாகுது, அதிலே காலம் ஓடிடுது. இனிமே நம்ம திருமணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? இந்த மக்களுக்காக வாழ்ந்து செத்து போனான்னு முடிவெடுத்தாரு. முதலமைச்சராக உங்களால் நம்ப முடிகிறதா? முதலமைச்சராக காமராசர் இருந்த போது கூட அவர் அவ்வளவு நேர்மையான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவங்களோட காமராசர் ஐயாவோட தங்கச்சியும் அம்மாவும் ஊர்ல இருந்தாங்க, விருதுநகர்ல இருந்தாங்க. அவர் நினைச்சிருந்தா தனியாத்தானே இருக்கேன், தங்கச்சியும் அம்மாவும் வரட்டும்னு தன்னோட சேர்த்து வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவர் சேர்க்கல.
தான் வீட்டில் தாயோ தங்கையோ இருந்தா தங்கையை பார்க்குறேன் தாயை பார்க்குறேன், சொந்தக்காரன் வருவான். சொந்தக்காரன் வந்து தொலைபேசி எடுத்து ஒரு அழைப்பை போடுவான். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவான்னு சொல்லிட்டு தன் தாயை கூட தன்னோடு சேர்க்காது தூரமாக தள்ளி வச்சார். முற்றும் துறந்த துறவிகள், முனிவர்கள், முற்றும் துறந்த துறவிகள் பட்டினத்தார் ஆதிசங்கரர். அந்த பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் கூட தாயோடு கொண்டிருந்த அன்பை, பிணைப்பை துறக்கல. பொன்னாசை, மண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசையும் வேண்டாம், எந்த பற்றும் வேண்டாம்ங்கிற துறவிகள் கூட தாயோடு கொண்டிருந்த அன்பையும் பிணைப்பையும் துறக்கல. ஆனால் பெருந்தலைவர் காமராசர் தன் தாயை கூட தள்ளி வைத்து தன் மக்களுக்கு தாய் போல நின்று சேவையாற்றினார். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் நம்மளால கற்பனைக்கு எட்டாது. இப்படியெல்லாம் நேர்மையா வாழ முடியுமா, சாத்தியமான்னு. காமராசர் முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறாரு, விருதுநகரில் தாயும் தங்கியும் இருக்கிறாங்க. அவங்க போய் தெரு முனையில போய் தண்ணி பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து அதிகாரி வந்து காமராசரோட தாயாருக்கு மட்டும் அந்த நீர் இணைப்பை வந்து வீட்டுக்கே கொடுத்துட்றாரு. இது காமராசரோட கவனத்துக்கு போனோம்னா கோவப்படுறாரு. எல்லா தாயும் வீட்டில் போய் வீதியில் போய் தண்ணி பிடிக்கிறப்ப உனக்கு மட்டும் இதுக்கு வீட்டில் தண்ணீர் இணைப்பு, அதை முதல்ல பிடுங்கி போடு அப்படின்னு அதை மறுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, முதலமைச்சரின் தாயும் தங்கையும் தெரு வீதியில் நின்று தண்ணி பிடிச்சாங்கன்னா உங்களால் நம்ப முடியுத? திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கவுன்சிலர் புருஷன் இருக்காங்க. கவுன்சிலர் போடுற ஆட்டத்தை விட இந்த கவுன்சிலர் புருஷன் என்ன ஆட்டம் போடுறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் எப்படி போறேன், எவ்வளவு பெரிய கார்ல போறான், எவ்வளவு பெரிய வீட்டில் வசிக்கிறேன். ஒரு வட்டச்செயலர், திமுக அதிமுக வட்டச்செயலர், பகுதி செயலர் எப்படி எப்படி வாழ்றேன். ஆனா முதலமைச்சராக இருந்த போது கூட கொஞ்சம் கூட நெறி புரளாது, அறம் தவறாது வாழ்ந்தார். காமராசர் நேர்மையோடு வாழ்ந்தார் ஒரு பக்கம். காமராசர் அமைச்சர் வேலை அமைச்சாக இருந்தவங்க யாராரு? கக்கன்னு ஒருத்தர் இருந்தார், உள்துறை அமைச்சா இருந்தாரு. அவர் தேர்தலில் தோத்து போயிட்டாரு. தோத்து போன பிறகு அரசு பேருந்துல போறாரு. யாரு? ஒரு முன்னாள் அமைச்சர் அரசு பேருந்துல போறாரு. கடைசி காலத்துல வந்து நோய்வாய்ப்பட்டாரு, முடக்கு நோய் வந்துருது அவருக்கு. கோட்டக்கல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாரு. சிகிச்சைக்கு போதுமான காசு இல்லை, காசு முடிஞ்சிருது. அரசு மதுரை அரசு மருத்துவமனை வறண்டாவில் கிடந்து அனாதை போல இருக்கிறார். யாரு? முன்னாள் அமைச்சர், தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கக்கன் அரசு மருத்துவமனை வறண்டாவில் கிடந்தார். அதே போல காமராசர் அமைச்சருடைய அமைச்சாக இருந்த ஐயா ராமையா, புதுக்கோட்டையை சேர்ந்தவர், சென்னையில் இறந்து போயிடுறாரு. இறந்து போன அவரோட உடலை புதுக்கோட்டை கொண்டு போறதுக்கு காசு இல்லைங்க. மக்கள்கிட்ட போய் கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து அவருக்கு ஈமச்சடங்கு பண்ணாங்க. யாருக்கு? முன்னாள் அமைச்சருக்கு. காமராசர் அமைச்சருடைய அமைச்சாக இருந்த இன்னொரு பெண் மகள் அம்மையார், லூர்து அம்மையார். அந்த லூர்து அம்மையார் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவங்க அநாத ஆசிரமத்தில் அனாதை போல இறந்து போனாங்க. அநாத ஆசிரமத்தில் அனாதை போல. முன்னாள் அமைச்சர் கக்கன், முன்னாள் அமைச்சர் லூர்து அம்மையார், முன்னாள் அமைச்சர் ராமையா, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஐயா காமராசர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க? காமராசர் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் திமுக பரப்புரை செய்து அவர் சும்மா வேஷம் போடுறாரு, ஏழை பங்காள வேஷம் போடுறாரு. அவர் பங்களாவில் வசிக்கிறாரு. கோடிக்கணக்கான பணத்தை வந்து சுவிஸ் வங்கியில் போட்டு வச்சிருக்காருன்னு அன்னைக்கும் கிளப்பி விடுறாங்க. அன்னைக்கும் கிளப்பி விடுறாங்க. கவியரசர் கண்ணதாசன் காமராசருக்காக ஒரு பாட்டு பாடினாரு. தங்கமே தன் பொதுக்கி சாரடே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டு தாய் தவிர சொந்தம் என்று எதுவும் இல்லை. சீராட்டக்கூடிய தாய் தவிர சொந்தம் என்று எதுவும் இல்லைங்கிறது. மனைவியும் இல்லை, துணைவியும் இல்லை. தூய மணிமண்டபங்கள், தூய மணிமண்டபங்கள், தோட்டங்கள் எதுவும் இல்லை. கொடநாடு தோட்டம் இல்லை, போயஸ் தோட்டம் இல்லை. ஆண்டி கையில் ஓடி இருக்கும், ஆண்டி கையில் ஓடி இருக்கும், அதுவும் உனக்கிலேயே காமராசு என்று பாடினார். பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டி கூட, பிச்சைக்காரன் கூட கையில ஓட்டை சொத்தாக வைத்திருப்பான். எந்த சொத்தும் இல்லாத இறந்து போனாய காமராசர் பாடினார். காமராசர் இறந்து போனார். காமராசர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். காமராசர் பயன்படுத்திய வாகனத்தை கட்சி எடுத்துக்கொண்டது. காமராசரின் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் காமராசர் என்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர். அவருக்கு ஒரு பரந்த பார்வை இருந்துச்சு. மக்கள் குறித்து மட்டும்தான் சிந்தித்தாரு. மத்திய அதிகாரிகள் வர்றாங்க, ஒரு தொழிற்சாலை தொடங்கணும், நல்ல இடமா சொல்லுங்கிறாங்க. என்ன தேவைன்னு கேட்கிறாரு. பக்கத்தில் விமான போக்குவரத்து இருக்கணும்,
அதே போல தொடர்வண்டி போக்குவரத்து இருக்கணும், பரந்த நிலப்பரப்பா இருக்கணும், நீர்வளம் மிக்க பகுதியா இருக்கணும், அப்படின்னு தான் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காமராசர் அடுத்த நோடி தாமதிக்காம திருவெரும்பூர்ல இடம் இருக்கு பாக்குறீங்களா கேக்குது. அப்படி கொண்டு வரப்பட்டதான் பெல் தொழிற்சாலை. அவர் பூகோளம் படிக்கல, வடக்கு எது தெற்கு எது அப்படிங்கிற பூகோளத்தை அவர் படிக்கல, பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போய் படிக்கல. ஆனா அவர் மனக்கல்ல வச்சிருந்தார் எல்லாத்தையும். ஏன்னா அந்த தலைவனுக்கு மக்களை பத்தி மட்டும் தான் சிந்தனை இருந்துச்சு. காமராசர் இவ்வளவு அரும்பெரும் சாதனைகளை புரிஞ்ச காமராசர் தேர்தலில் தோத்து போறாரு. தோத்து போனப்போ காமராஜர் வீட்டு வாசல வந்து தொண்டர்கள்லாம் குமுறி குமுறி ஆடுறாங்க. ஐயா இவ்வளவு பண்ணீங்களே ஐயா, உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே ஐயான்னு அழுகுறாங்க. காமராசர் புன்முறுவல் பூத்து கொண்டே வெளில வருறாரு. எப்படிங்க இந்த சமயத்திலே உங்களை இப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. நாடறியப்பட்ட என்ன, ஒரு முதலமைச்சராக இருந்த என்ன, ஒரு சாதாரண சீனிவாசங்கிற பையன் தோக்கடிக்க முடியும்னா இதாண்டா ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை பெறத்தாண்டா நாங்க போராடி சுதந்திரம் பெற்றோம். தன் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றி என்று வரைத்தவர் பெருந்தலைவர் காமராசர். முதலமைச்சராக ஆயிட்டாரு. முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தான், சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அப்ப 6 மாசத்துக்குள்ள வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு சட்டமன்ற மேலவை இருந்துச்சு. சட்டமன்ற மேலவை மூலமாக முதலமைச்சர் ஆகிருக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட போய் நான் வாக்கு கேட்டு வெற்றி பெற்று தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குளித்தலை சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறாரு. குளித்தலைக்கு போறப்ப தன்னோடு எந்த அமைச்சரும் வரக்கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒரு வாகனத்தில் போறாரு. இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா அந்த தொகுதி முழுமைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்னு குவிகிறாங்க, அவ்வளவு குவிகிறாங்க. ஆனா அன்றைக்கு காமராசர் தேர்தலில் போட்டிட்டப்ப தன்னோடு அமைச்சர் வரக்கூடாது, அதிகாரி வரக்கூடாது, அவள் மறுத்தார். காமராசர் மக்களை சந்திக்கிறாரு, வாக்கு கேட்கிறாரு. கேட்கிறப்ப வந்து மனு கொடுக்குறாங்க, நீங்க ஒரு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்து முதலமைச்சரா வரல, நான் காங்கிரஸ் கட்சியோட தலைவரா வந்திருக்கேன், இப்ப மனு கொடுக்காதீங்கிறாரு. ஏங்கயா நீங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வாக்கள் போடுவாங்கல்ல அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் முதலமைச்சரா இருக்கேன், செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு வாக்க பெற்றுவேன், என்னை எழுத்து நிற்கிறவனுக்கு அந்த வலிமை இல்லையே, அப்ப இது எப்படி சரியான போட்டியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கூட முற்றாக மறுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். அப்படி அரும்பெரும் குணங்கள். அவர்கிட்ட போய் சொல்றாங்க கவிஞர் சுந்தரம்னு ஒரு ஐயா, ஐயா நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம் மக்களுக்காக, இது ஒரு படமா எடுத்தா என்ன, படமா எடுத்தா மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரும் இல்ல, இன்னும் பல வாக்களை பெறலாம் இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வருஷம் ஆட்சி முடிஞ்சுன்னா 100 ஆண்டு போற்றும் ஓராண்டு சாதனைங்கிறான், 100 ஆண்டு போற்றும் ஓராண்டு சாதனைங்கிறான். 2 ஆண்டு முடிச்சுன்னா 2000 ஆண்டு போற்றும் 2 ஆண்டு சாதனை. இவனே சம்பட்டம் அடிக்கிறேன். ஆனா காமராசர்கிட்ட அவ்வளவு சாதனை நிகழ்த்திய பிறகும் கூட நீங்க ஒரு படமா எடுக்கலாமே, மக்கள்கிட்ட விளம்பரமா கொண்டு போகலாமே கேட்கிறப்ப அவர் வந்து எவ்வளவு செலவாகணும் முதல்ல கேட்கிறார். ஒரு தொகையை சொல்றாங்க, அட பாவி இந்த காசுல இன்னும் 3 பள்ளிக்கூடம் கட்டி நான் படிக்க வச்சிருவேனே, வேண்டாம் போ வெட்டி வேலை பார்க்காத. நாம வந்து பள்ளிக்கூடம் கட்டணும், பிள்ளைகள் படிக்கிறாங்க, நாம அணையை கட்டணும், விவசாயிகள் நீர்ப்பாசனம் பெறுறாங்க, நாம தெருவிளக்கு போட்டோம், மக்கள் பயன்படுறாங்க, நம்மளோட ஆட்சியோட பயணம் மக்கள் அனுபவிக்கிறப்ப எதுக்கு விளம்பரம்னு கேட்டார். அன்பான சொந்தங்களே, ஆட்சியின் பயனை மக்கள் அனுபவிக்கிற போது எதுக்கு விளம்பரம்னு கேட்டார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு பக்கம் திமுக பரப்புரை செய்து, இன்னொரு பக்கம் அதிமுக பரப்புரை செய்து, திமுக நாங்க பொற்கால ஆட்சியை கொடுத்தோம்ங்கிற, அதிமுக நாங்க அருமையான ஆட்சி அப்போதே கொடுத்தோம்ங்கிற. ஒரு ஆட்சி நல்லாட்சி என்று யார் வர்ணிக்க வேண்டும், யார் கொண்டாட வேண்டும்? எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் அந்த ஆட்சியை சொல்லணும்டா நல்லாட்சின்னு. காமராசர் ஆட்சி நாங்க நல்லாட்சி ஏன் சொல்றோம், பயன்பெற்றோம். எங்கள் தாத்தன் காமராசர், அவரை நாங்க நேரில் பார்த்ததில்லை, அவர் ஆட்சியை வந்து நாங்க அனுபவிச்சதில்லை. ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து இன்றைக்கு வரை காமராசர் ஆட்சியால தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுறாங்க. காமராசர் ஆட்சியில கட்டப்பட்டதாண்டா 6 அணை, 6 அணை. அந்த 6 அணையும் 70 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கிறது காமராசரின் புகழ் போல. அவர் கட்டினதா இல்ல அணையும், சாத்தனூர் அணை, வைகை அணை. வைகை ஆத்துல ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி, ஒரு 4-5 ஆண்டுக்கு நினைக்கிறேன், உலக புகழ் பெற்ற ஐயா செல்லூர் ராஜா அன்னைக்கு அமைச்சராக இருந்தார். அவரு இந்த வசந்தவன் கோவில கொடுப்பாங்கல்ல வீணாக்கு போன தெர்மோகோல் அட்டையை, அந்த தெர்மோகோல் அட்டையை அள்ளிட்டு போய்
வைகை ஆத்துல போட்டுட்டு இந்த நீர் வந்து ஆவியாகிறத தடுக்க போறேன், ஜி பூம் பா அப்படின்னு போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். அந்த அட்டை கூட எங்கிட்ட ஒதுங்கிருச்சு. இது ஒரு அளப்பரிய திட்டம்னார். இதற்கான திட்ட மதிப்பீடு எவ்வளவுன்னு கேட்டா 10 லட்சம். எவ்வளவு? 10 லட்சமா இந்த இத்து போன தெர்மாகுள் அட்டை என்ன. ஆனா வைகணைய வந்து 2 கோடி கிட்ட திட்டமிடுறாங்க. வைகணை கட்டணும்னு கட்டி முடிச்சிடறாங்க. கட்டி முடிச்ச பிறகு பல லட்சம் கணக்கான ரூபாய் மிச்சமா இருக்குது. எப்படி? ஒரு திட்டத்துக்காக பணத்தை ஒதுக்கீடு பண்ணி அதுல மிச்சம் பிடிச்சு அந்த காசுல பக்கத்துல ஒரு பூங்கா கட்டுறாரு. யாரு? காமராசர். ஏன்னா அவர் மக்கள் காசுல ஒரு ரூபாய் தனக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட அரும்பெரும் தலைவர். அதிகாரத்தை எந்த இடத்தையும் தவறா பயன்படுத்துறாங்க. காமராசரோட அக்கா மகனுக்கு வந்து மருத்துவ சீட்டு கேட்கறாங்க. அப்ப காமராஜர் என்ன சொன்னாரு? அவனுக்கு தகுதி இருந்தா அவன் மருத்துவ சீட்டு பெறட்டும், இல்லைன்னா வேண்டாங்கிறேன் அப்படின்னு மறுத்துட்டார். காமராசரோட தங்கை மகன் அடிதடியில் ஈடுபட்டு வன்முறையில் ஈடுபட்டு வழக்கு வந்துருது. கைது பண்ண வேண்டிய சூழல் வருது. காமராஜர் போய் நிற்கிறாங்க. உங்க தங்கச்சி மகன் இது மாதிரி பண்ணிட்டாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு. ஆகட்டும் பார்க்கலாம்னே அப்படின்னாரு. கைது பண்ணுன்றாரு. அவன் வந்து நிரபராதினா சட்டத்தின்படி விடுதலை ஆகட்டும், நீ எதுவும் பண்ணாத, உடனடியாக கைது பண்ணிட்டு வாங்குறாரு. அதை போலவே காமராசரின் தங்கை மகனை காமராசர் ஆட்சியிலேயே கைது செய்தார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு யூடியூபரை கைது பண்ண துப்பு இல்லை அவங்களுக்கு. ஞானசேகரனை கைது பண்ண அந்த பாடுபட வேண்டியிருந்துச்சு. ஞானசேகரனை கைது பண்ணல. எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது பாருங்க. அஜித்குமார் ஒரு பிள்ளைய அடிச்சே கொண்டாங்க. யாரோ ஒரு பிள்ளைக்கு நடக்கும் நினைக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம். யோசிச்சு பாருங்க. 29 வயது பிள்ளைங்க. அவன் 29 வயசு தான். வாழ்க்கையை பத்தி எவ்வளவு கனவு கண்டிருப்பான். நாம திருமணம் செய்து இப்படி வாழ்க்கையை வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு கனவு கொண்டிருப்பான். அந்த அஜித்குமாரை பெற்றெடுத்த தாய் அவனை பத்தி எவ்வளவு சிந்தனை கொண்டிருப்பார். யோசிச்சு பாருங்க. 10 மாதம் வயத்துல சுமந்து அவனுக்கு ஏதாவது வந்துருமோன்னு படுக்கிறப்ப கூட பார்த்து படுத்து, சாப்பிட்றப்ப அந்த சாப்பாட்டால் அவனுக்கு ஏதாவது நேர்ந்துருமோன்னு சாப்பாடை பார்த்து சாப்பிட்டு, அவன் பிறந்த பிறகு அவனுக்கு வந்து பசியால் அழுகிறானா, ஏதாவது கடிச்சு அழுகிறானா அப்படின்னு பார்த்து பதறி போய் அவனை பாதுகாத்து 29 வயசு வரைக்கும் வயத்தை கட்டி வறுமையோட அவனை வளர்த்து அவனை ஆளாக்கணும். நம்ம வறுமையோட ஏழ்மையோட இருந்துட்டோம், நம்ம பிள்ளை அஜித்குமாராவது நல்லா வரணும்னு ஒரு தாய் கனவு கொண்டு இருக்கிறப்ப ஒரே நாள்ல அந்த கனவை சுக்குநூறாக்கி அடிச்சு கொள்றேன். நீ யோசிச்சு பாருங்க. அடித்து கொள்ளுகிற அந்த துணிவை அந்த காவல்துறைக்கு கொடுத்தது யார் கொடுத்த? ஏன் அடிச்சு கொள்றான்? ஏன்னா காவல்துறைக்கு எல்லை இல்லாத அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே சொல்லாத விசித்திரமான கதையை சொல்லுவாங்க. பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார்கள், கை முறிந்து விட்டது, கால் உடைந்து விட்டதுங்க. நானும் பல இடங்களை கேட்டுட்டேன். ஒருத்தன் கைது செய்யப்படுறான்னா கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ள அவன் சிறையில் அடைக்கப்படணும். நீதிபதி முடி நிறுத்தி அவன் சிறையில் அடைக்கப்படணும். இது வந்து விதி நியதி. அப்படி பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 15 மணி நேரம் காவல் நிலையத்தில் இருப்பான். 15 மணி நேரம். அந்த 15 மணி நேரத்தில் ஒரு 3 முறை 4 முறை அந்த கழிவறையை பயன்படுத்துவேன். ஒரு 3 முறை 4 முறை கழிவறையை பயன்படுத்தக்கூடிய அவன் வலிக்கு விழுந்து கையோ காலோ முறியுது. ஆனா அதே கழிவறையை 364 பயன்படுத்தக்கூடிய எந்த காலம் வலிக்கு விழுந்து ஏன் கை கால் முடியல? அதனால விசித்திரமான கழிவறையா இருக்குது, இல்லைன்னா வித்தியாசமான பாத்ரூமா இருக்கு. போலீஸ் சல்யூட் போடுமா? கைதுனா காலை வரி விட்டுருமா? என்ன பாத்ரூம்? ஏன்னா கை காலை காவல்துறை முறிக்கிறது. அவனே கை காலை உடைப்பாங்க. யார் கை காலை உடைப்பான்? ஒரு பணக்காரன், ஒரு செல்வந்தன், ஒரு அதிகார பின்புலம் கொண்டவன், ஒரு மிட்டாமராசு, ஒரு பண்ணையாறு, சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவன் அவன் கையால உடைக்க மாட்டான். எவன் கேட்கற்ற நாதியற்ற அனாதையோ, எவன் அதிகார பின்புலம் இல்லாதவனோ, எவன் பழங்குடி மகனோ, எவன் ஆதி தொல்குடி மகனோ, எவன் ஏழை மகனோ, எவன் எளிய பிள்ளையோ அவன் கையால உடைப்பான். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு பாத்ரூம் அடிக்க வந்தாரா? விழுந்துருவாரு. ஏன்? காவல்துறைங்க அம்பாசமுத்திரம், நெல்லையில அம்பாசமுத்திரத்துல காவல்துறை வந்து பல்ல பிடுங்குது. கைது செய்யப்படுற ஒவ்வொருத்தரோட பல்ல பிடுங்குது. ஒரு பெண்ணுக்கு உச்சபட்ச வலினா கர்ப்பவலி, கர்ப்பம் தரிக்கிற அந்த வலிதான். ஆனா ஒரு ஆணுக்கு உச்சபட்ச வலினா பல்வலி. ஏன்னா மண்டை கூட்டுக்குள்ள இருக்கு, வலி தாங்க முடியாது. பல்ல பிடுங்க நாங்க கொரடை வச்சு இழுத்து
அவனை கைது பண்ண துப்பில்லைங்க இந்த கேடுகட்ட அரசுக்கு. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நான் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு தூங்கல, மனசெல்லாம் கனத்து போச்சு. ஜெய்பீம் படத்தை அடிச்சு கொலை செய்யப்பட்டது போலவே 30க்கு மேற்பட்டவன் திமுக ஆட்சி காலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கான். ஒரே ஒரு அஜித்குமார், அந்த அஜித்குமார் படுகொலை வீதிக்கு வந்து விட்டது, ஊடக வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. வேறு வழியற்ற நிலையில் காவல்துறை கைது செய்யப்படுது. ஆனா அஜித்குமார் போலவே 30க்கு மேற்பட்டவனை தமிழ்நாடு காவல்துறை அடித்தே கொண்டிருக்கிறது. அந்த கொலைக்கு என்ன நிவாரணம்? அந்த கொலைக்கு என்ன நீதி? சொல்லுவாரா? மிசா காலத்துல, எமர்ஜென்சி காலத்துல, இந்திரா காந்தி அம்மையா ஆள்ற காலத்துல என்ன காவல்துறை துன்புறுத்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரு. ஆனா உங்க ஆட்சி காலத்துல காவல்துறை ஒழுங்கா இருக்காடா? ஒழுங்கா இருக்கா? காவல்துறை கண்ணியமிக்க துறையா இருக்கா? சொல்லு. ஒரு சாதாரண ஒரு எளிய மகன்னா எடுத்து எடுப்பே வாடா போடான்னு பேசுறது, ஒருமையில் அழைக்கிறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? எடுத்த உடனே கை வாங்கிறது. காவல்துறைங்கிறது மக்கள் வரிப்படத்தை மக்களுக்கான பாதுகாப்பு படையா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கா? பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்கு காவல்துறை வீட்டுக்கு வருதுன்னா ஒவ்வொரு பெற்றோரும் பதறாங்க, நம்ம புள்ள என்ன பண்ணுச்சோன்னு. ஏன்னா காவல்துறை முழுக்க முழுக்க மக்களை விட்டு அந்நியப்பட்டு விட்டது. ஆளும் அரச வர்க்கத்தோட அதிகார வர்க்கத்தோட கூலிப்படையாக ஏவல் பிரிவாக மாறி போனது. அதன் விளைவு தூத்துக்குடியில சுட்டு கொள்றான். தூத்துக்குடியில சுட்டு கொண்டவன் பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லையே, சீனாவை சேர்ந்தவன் இல்லையே, இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவன். நாம் கொடுக்கக்கூடிய வரிப்படத்தை சம்பளம் வாங்குறேன், நம்மளை கொள்றான். அப்ப இந்த அமைப்பு முறை முழுக்க முழுக்க பால் பெற்று விட்டது. ஒரு நாட்டிலங்க, ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை, அந்த நாடு கூட வழங்கிடும். ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, தமிழ்நாடு போல, அந்த நாட்டை கூட சரி பண்ணிடலாம். ஒரு நாட்டில் அமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். ஒரு நாட்டில் அதிகாரிகள் ஒழுங்கா இல்லை, அந்த நாட்டையும் சரி பண்ணிடலாம். ஆனா ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாங்கிறது. உன்னால நேர்மையா வாழ முடியாதா? கையில நெருப்பு துண்டு வைத்திருந்தால் சூடு தாழாத கீழே எப்படி போடுவாயோ அதே போல நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறார். நபிகள் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தான். காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல, மக்கள் நாணயத்துல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கேங்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை? மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவிச்சு, மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனா. எவனாவது ஒருத்தர் இருப்பான், எங்கேயாவது விதிவிலக்கா ஒரு நேர்மையாளர் இருப்பான், உண்மையா இருப்பான், நல்ல அதிகாரியா இருப்பான், நல்ல மனுஷனா இருப்பான். அவனை இந்த அமைப்பு என்ன சொல்லும்? மக்கள் என்ன சொல்லுவான்? பழக தெரியாத பையன், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டேன். ஒருத்தன் ஊரடிச்சு உடைய போடுவான், செந்தில் பாலாஜி போல, ஸ்டாலின் போல, உதயநிதி போல. மகராசன் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டா. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன்? யார் சொல்வா? எந்த மக்கள் நமக்கு நமக்கு வந்து தேவைன்னு மக்களுக்காக உழைக்கிறானோ அந்த மக்கள் சொல்லுவேன். ஐயா சகாயம், முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஐயா சகாயம் இருக்காங்கல்ல, அவங்க மதுரையில வந்து மாவட்ட ஆட்சியராக பணிபுரிறாங்க. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துங்கிற முழக்கத்தை வச்சவர் நேர்மையான அதிகாரி ஐயா சகாயம். மதுரையில் இருக்கிறப்ப அங்க கனிமோட கொள்ளை நடந்தது தெரிய வருது. அந்த கனிமோட கொள்ளை நடந்து தெரிஞ்ச பிறகு ஐயா சகாயம் என்ன பண்றாங்கன்னா, அது குறித்தான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி அன்னைக்கு ஆண்ட ஜெயலலிதா அம்மையார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச உடனே இவன் தேவையில்லாத குடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாங்க, சகாயத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் பொறுப்பை விட்டுட்டு கோஆப்டர்ஸ்ங்கிற துறைக்கு மாத்துறாங்க. கோஆப்டர்ஸ் துறைக்கு ஐயா சகாயம் போன பிறகு அது வரைக்கும் நஷ்டத்தை எங்க துறைய லாபத்தை எங்க செய்யறாரு. பிறகு வழக்கு ஒண்ணுல நீதிமன்றம் தலையிட்டு மதுரையில கனிமோட கொள்ளையை கண்டறிவதற்கான சிறப்பு குழுவுக்கு தலைவரா ஐயா சகாயத்தை போடுது. அப்ப கண்டறிய ஐயா சகாயம் மீள போறாங்க, திரும்ப போறாங்க. அங்க போனா அந்த கனிமோட கொள்ளைக்கு முன்பாக பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள்லாம் பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மூட நம்பிக்கைங்கிற பேர்ல அந்த பலி கொடுத்து, மனித பலி கொடுத்து அந்த கனிமோட கொள்ளை நடந்திருக்கிறது தெரிய வருது. அந்த பலி கொடுக்கப்பட்டது எங்கன்னு போய் சுடுகாட்டில் போய் ஐயா சகாயம் ஆய்வு பண்றாங்க.
ஆய்வு பண்ணா காலையில இருந்து மாலை வரைக்கும் ஆய்வு பண்றாங்க. அது தொடர்புடைய அதிகாரிகள் வரல, ஒத்துழைப்பு தரல. மதியம் பார்க்கறாரு, சாயங்காலம் பார்க்கறாரு, இருட்டாயிருது, மாலை வேலை ஆயிடுது. மாலை வேலை ஆனவன ஐயா சகாயம் வந்து என்ன பண்ண தெரியாம நிக்கிறாங்க. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க, நீங்க வேணா மதுரையில் போய் ஓய்வெடுங்க ஐயா, காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் போக மாட்டேன், நான் போனால் இந்த சாட்சிகளை ஆவணங்களை பூரா கலைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சுடுகாட்டு மேலே கட்டில் போட்டு ஐயா சகாயம் வந்து விடிய விடிய அங்கேயே படுத்துங்கிறாரு. காலையில் எந்திரிச்ச உடனே பத்திரிகையாளர்கள் போய் ஒளிவாங்க நீட்டி விடிய விடிய சுடுகாட்டில் தூணியிலே பயமா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு சகாயம் சொன்ன பதில், எனக்கு சுடுகாட்டில் பயமா இல்லை, சுதந்திர நாட்டில் பயமா இருக்குன்னு. அதான் நாட்டின் நிலைமை. புதுக்கோட்டையிலங்க, புதுக்கோட்டையில் ஜெகபர் அலின்னு ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், கனிம வளங்களை பூரா கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கனிம வள கொள்ளையை தடுங்கன்னு ஒரு ஆள் வந்து தொடர்ச்சியா மனு கொடுத்து போராடுறாரு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்து மனு கொடுத்து இந்த நாளில் நான் போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். எந்த நாளில் போராட்டம் பண்ண போறதாக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட போவதாக ஜவஹர் அலி அறிவித்தாரோ அதே நாளில் ஜவஹர் அலி மீது லாரி ஏற்றி கொள்றான். அவர் எங்க தப்பிச்சிருவாரு, திரும்ப திரும்ப லாரியை ஏற்றி அவரை பச்சை படுகொலை பண்றான், பச்சை படுகொலை. அதே போல விஏஓ நெல்லையில நேர்மையான கிராம நிர்வாக அலுவலர் லூர்து அப்படின்னு ஒரு ஐயா, அவர் நேர்மையான விஏஓ மனக்கொள்ளையை தடுக்கிறாருன்னு அவரையும் கொள்றான். அப்ப நேர்மைக்கு உண்மைக்கு இடம் இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, திமுகவின் ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். ஆனா என்றைக்காவது திமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை நடக்கிறது, அதிமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இல்லை என்று அதிமுக போராடியது உண்டா? அதிமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இருக்கிறது, திமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இல்லை என்று திமுக போராடியது உண்டா? மண்ணை கொள்ளையடிக்கப்படுவதை குறித்து, கனிம வளங்கள் தகர்க்கப்படுவது குறித்து என்றைக்காவது திமுக அதிமுக போராடி நீங்கள் பார்த்தது உண்டா? பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டு களவாணி தான், திருட்டு போய் தான். டாஸ்மாக் இருக்குல்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தை எடப்பாடி பழனிசாமி மதுபான கடையை திறந்து வச்சிருந்தாரு. அன்னைக்கு அம்மையார் கனிமொழி போராட்டம் பண்ணாங்க. இந்தியாவிலே இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுபான கடையை மூட வேண்டும், மதுபான கடையை மூடாவிட்டால் தமிழ் சமுதாயம் சீரழிந்து போகும், மதுக்கடைகளை மூடுங்கள் போராட்டம் நடத்தியது அம்மையார் கனிமொழி. கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது வீட்டு வாசல கருப்பு கொடி ஏந்தி கருப்படை தெரிவித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது ஸ்டாலின், உதயநிதி. நாங்கள் வந்தால் மதுபான கடைக்கு மூடு விழா நடத்துவோம் சொன்னது திமுக. இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் மதுபான கடை ஏண்டா மூடல? ஏன் மூடல? 48,000 கோடிங்க, 48,000 கோடி. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 48,000 கோடிக்கு விற்கிறான் சாராயத்தை. எத்தனை பேர் தாலி எடுத்து, எத்தனை குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து, குடி என்பது பழக்க வழக்கம், நோயில. காந்தி சொல்றாரா குடி நோயாளிங்கிறாரு. தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடி நோயாளியா மாறிட்டான். ஒரு தலைமுறை குடி பழக்க வழக்கத்துக்கு ஆட்பட்டு விட்டது. குடி பழக்கத்துக்கு ஒருத்தன் ஆட்பட்டான்னா, ஒரு இளைஞன் ஆட்பட்டான்னா அவன் எப்படி ஆரோக்கியமா இருப்பான், திடகாத்திரமா இருப்பான்? குடி பழக்கத்துக்கு ஒருத்தன் அடிமானா ஒரு இளைஞன் எப்படி சிந்திக்க திறன் கொண்டிருப்பான், எப்படி நாட்டை சிந்திப்பான்? குடி பழக்கத்துக்கு ஆட்பட்டான்னா அவன் எப்படி தன்மானத்தோடு இருப்பான்? சாலையில சட்ட அவிழ்ந்த கூட தெரியாம விழுந்து கிடப்பான்டா. ஆனா மதுபான கடையை திமுக அதிமுக 2 கட்சியும் மூடுறது கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு திமுக போராடும், திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடை வேண்டாம்னு அதிமுக சொல்லும். இந்த கவுண்டமணி நகைச்சுவை வரும்ல, நான் இப்படி சுத்துறப்ப நீ இப்படி சுத்தணும், நீ இப்படி சுத்துறப்ப நான் அப்படி சுத்தணும். இதுதான் திமுக அதிமுக. டாஸ்மாக்களை மதுபான கடையை மூட சொல்லி போராடுறோம் ஒரு பக்கம். ஆனா எப்போதும் இல்லாத அளவுக்கு, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம். கஞ்சா இல்ல, இந்த படப்பையில கஞ்சா இல்ல, குன்றத்தூர்ல கஞ்சா இல்ல, போரூர்ல கஞ்சா இல்ல சொல்றா. ஒரு ஊர் சொல்றா. மானம் உள்ள திமுக காரன், ரோசம் உள்ள திமுக காரன், சோத்துல உப்பு திங்கிறவன் சொல்றா ஒரு ஊர்ல தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லைன்னு சொல்றா. இந்த தலைநகர் தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரை கஞ்சா, அபின், போதை பொருட்கள், மெத்து எல்லாம் போயிடுச்சுரா, எல்லாம் போயிடுச்சு. பள்ளிக்கூடத்தை கஞ்சா போட்டு வாத்தியா அடிக்க வந்த மாணவன் நாடு மயிலேட விளங்கும்.
இந்த உளவுத்துறை காவல்துறை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக விமர்சிக்காதீங்க, திமுக திட்டாதீங்க, ஸ்டாலினை பேசிடாதீங்க. உளவுத்துறை உங்களை கண்காணிக்குது. காவல்துறை ரேடார்ல வந்துருவீங்க. அந்த காவல்துறை ரேடார்ல அந்த கஞ்சா வைக்கிறவன் கள்ளச்சாரம் வைக்கிறவன் வர மாட்டானடா. கஞ்சா வைக்கிறது தெரியுமா தெரியாதா? அதிமுக ஆட்சி காலத்தில் குட்காவை எடுத்துட்டு சட்டமன்றத்துக்கு போனார் ஸ்டாலின். காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் காசை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க குட்காவை அனுமதிச்சிட்டாங்க. சொன்னது ஸ்டாலின். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவும் அபிலும் மெத்தும் புழங்குதா? யாரா காசு வாங்கிட்டு அனுமதி கொடுத்தது? யார் கொடுத்தது? புழல் சிறையில் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கக்கூடிய புழல் சிறைக்குள்ள கஞ்சா இருக்கு. ஈரோட்டில் ஒரு கிளை சிறை, அந்த கிளை சிறையை விளம்பரம் தான் இருக்கு. மொத்தமா விளம்பரம் தான் இருக்கும். அந்த கிளை சிறையில் ஒட்டுமொத்த ஆட்களை எண்ணிக்கை, சிறைவாசிகள் எண்ணிக்கை 45 பேர். 45 பேருக்குள்ள கஞ்சா புழங்குங்க. 45 பேரை சோதனை பண்ண முடியாதா? அவனால 45 பேரை கண்காணிக்க முடியாதா? வேவு பார்க்க முடியாதா? என்ன காசை வாங்கிட்டு விட்டாங்க. 2023 மரக்காணம் செங்கல்பட்டுல கள்ளச்சாராய மரணம். கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு 20க்கும் மேற்பட்ட இறந்து போறாங்க. அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? நாங்க இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம், யாரையும் சும்மா விட மாட்டோம், வழக்க கொலை வழக்கா மாத்துறோம், அப்ப சிபிசிஐடி விசாரணை பண்றோம். இதே போல தமிழ்நாட்டில் இனிமே நடக்கவே நடக்காது. எப்ப 2023 ஐயா ஸ்டாலின் சொன்னார். 2024 ஆண்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால 69 பேர் செத்து போனான். 69 பேருங்க, 69 பேர். யாரு அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டின்னு ஒரு நாய், ஒரு பரதேசி மகன். அவன் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சலத்துல முதன்மையான ஆள் அப்படின்னு தெரிய வருது. அந்த கண்ணுக்குட்டி கைது செய்யப்படுறான் எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகு. நான் என்ன கேட்கிறேன், அந்த கண்ணுக்குட்டி வந்து இதே போல ஒரு ராத்திரி வேலையில வீட்டில் படுத்திருக்கிறப்ப திடீர்னு யோசனை வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி வியாபாரம் பண்ணலாம்னு யோசனை வந்து அவன் கிளம்பி கடத்தலுக்கு போய் அதுக்கான பொருட்களை வாங்கியாந்து ராத்திரியோட ராத்திரியா உட்காந்து காய்ச்சி விடிய காலம் எல்லாத்துக்கும் விற்பனை பண்ணி காலை போல எல்லாரும் குடிச்சிட்டு சாயங்காலம் எல்லாம் செத்து போனானா? அவன் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் உட்காந்து கள்ளச்சாரத்தை வித்திருக்கான். அவன் எந்த இடத்துல கள்ளச்சாரம் வித்தானோ அந்த இடத்துல 100 மீட்டர்ல, வெறும் 100 மீட்டர்ல கண்ணு கட்டுகிற தொலைவுல நீதிமன்ற வளாகம் இருக்கு. இந்த பக்கம் 100 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு. காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாது. இந்த கடை இல்லைங்க, இந்த வீதி, இந்த வீதியில இந்த ஒரு பிரியாணி கடை போடணும், ஒரு தள்ளுவண்டி கடை போடணும்னா காவல்துறைக்கு தெரியாம உளவுத்துறைக்கு தெரியாம போட முடியாதுங்க, போட முடியாது. இந்த தள்ளுவண்டி கடை போடணும்னா மாமூல் கட்டணும், படி இழக்கணும், 4க்கு 4. ஒரு தள்ளுவண்டி கடை போடுறப்ப மாமூல் வாங்குற காவல்துறை, அதை கண்காணிக்கிற காவல்துறை, கள்ளச்சாரத்தை பல மாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டின்னு ஒரு பரதேசி மகன், அதை கண்காணிக்காம அவனை கைது பண்ணாம என்ன பண்ணுச்சு? 69 பேர் செத்து விட்டாங்க. 69 பேர். அரசு எல்லாருக்கும் 10 லட்சம் நிவாரணம். இப்ப அஜித் குமார் கொலை செய்யப்பட்டான். ஐயா ஸ்டாலின் நடக்கக்கூடாது நடந்துருச்சு, சாரிமா. ஒரு உயிருக்கு இவ்வளவுதானங்க மதிப்பு? ஒரு உயிருக்கு. தமிழ்நாட்டை போல ஒரு கேடுகட்ட ஆட்சியமாக உலகத்தில் உண்டாங்க. உலகத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னே முதலமைச்சர் தெரியல. தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. வீதிக்கு வந்து பாருங்க, உங்க ஆட்சியை குறை சொல்ல கொம்பன் தேவையில்லை, நோஞ்சானே போதும். சாலையில ஒரு மூதாட்டி போற, ஒரு வயசான ஒரு பாட்டி போறப்ப சுவரில் ஒரு சுவரட்டி ஒட்டி இருக்கு, ஒரு போஸ்டர். அந்த சுவரட்டியை உத்து பார்க்கறா. ஸ்டாலின் முடிஞ்சு தெரியுது, தப்புன்னு கோவம் வந்தது, செருப்பு கட்டிடுற, எடுத்து வீசிடுற. யாரு? ஒரு மூதாட்டிக்கு ரோசம் வருதுங்க, ஒரு பாட்டிக்கு வயசு வருது. ஏன்னா ஆட்சி அவ்வளவு லட்சணத்தை இருக்கு. என்ன கூத்து தெரியுமா? அந்த பாட்டி செருப்பால் அடிச்ச காட்சி ஒருத்தன் படம் பிடிச்சிடுறான், அலைபேசியில படம் பிடிச்சு காணொலியா வந்து பகிர்ந்துடுறான் சமூக வலைதளங்கள்ல. பகிர்ந்து விட்ட உடனே அவனை பிடிச்சி விசாரணை, உனக்கு அந்த பாட்டிக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. அவன் ஐயோ சாமி தெரியாது, எனக்கு யாரும் தெரியாது, நான் பார்க்கலன்ட்டான். சரி, பாட்டியை கண்டுபிடிக்க தனிப்படை. எப்படி? பாட்டியை கைது பண்ணி விசாரணை பண்ண தனிப்படை. ஆனா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஞானசேகரன் ஒரு பொறுக்கி நாய் உள்ள போன, ஒரு பொறுக்கி நாய்.
ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டு பாலியல் கூட பண்ண அவன் அவன் கைச்சப்பட்டான். எல்லாரும் பேசின பிறகு கைச்சப்பட்டுட்டான். அவனுக்கு பக்கபலமா இருந்தது யாரா? அவனுக்கு பின்புலத்துல துணையா இருந்தது யாரு? அமைச்சர் மாசுவா? அந்த கோட்டூர்புரம் திமுகவோட நிர்வாகியா? அது யார்? அவனையே கைது பண்ணல. அவனையே கைது பண்ணல. இந்த அஜித்குமார் மேல வழக்கே போடாம தனிப்பட 3 நாள் கொண்டு விசாரிச்சிருக்கு. நீங்க காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கணும்னு போனா என்றைக்காவது காவல்துறை மதிச்சு வாங்கம்மா என்னம்மா புகாரு அப்படிங்களாம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு மதிப்போட கனியமா நடக்குது நடத்துத. உட்காரு, போய் பேப்பர் வாங்கிட்டு வா, போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. அவளை அலட்சியப்படுத்தக்கூடிய காவல்துறை அந்த நீதான ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை புகாரே கொடுக்கலங்க. எழுத்துப்பூர்வமா எழுதி புகாரே கொடுக்கல, வாய் வழியா சொல்றா இந்த மாதிரின்னு. அந்த வாய் வழி புகாருக்கு வழக்கே போடாம தனிப்பட அமைச்சு எஸ்பியும் டிஎஸ்பியும் தலையிட்டு அவனை 2-3 நாள் கொண்டு வச்சு அடிச்சு உதச்சு சித்திரவதை பண்ணி கொள்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? அந்த எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் மேலேந்து உத்தரவு வந்துச்சு, மேலிடத்துல உத்தரவு வந்துச்சுங்கிறாங்க. அந்த மேலிடம் யாரா உத்தரவு போட்ட? அவனை வழக்குல கொண்டு வாடா, வழக்குல கொண்டு வந்து அவனையும் கைது பண்ணு. இது காவல் நிலைய படுகொலை இல்லை, இது கடத்தல் படுகொலை. வழக்கே போடாத அவனை கடத்தி கொண்டு போய் அடிச்சு உதச்சு சித்திரவதை பண்ணி கொன்றுங்க. ஆனா அப்படி யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. மக்கள் கோபமா இருக்காங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க, அப்ப கைது பண்ணி விட்டுரு, மக்கள் கோபத்தை தணிச்சு விட்டுரு. இதான் நடக்குது. இந்த ஆட்சி காலத்தில் அதான் நடக்குது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கானா? 2022 முன்னாடி இதே திமுக சொல்லியது என்ன சொல்லிச்சு? நாங்க வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணி விட்டுருவோம், நீட் தேர்வே இருக்காதுங்க, நாங்க ரத்து பண்ணி விட்டுருவோம். எப்படி? எங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சூத்திரம் தெரியும், நீட் தேர்வை எப்படி ரத்து பண்ணலாம்னு. அந்த சூத்திரத்தை நாங்க செயல்படுத்தி ஃபார்முலா அப்ளை பண்ணி நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம்னா. ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிருக்கு. நாங்க வந்தவுடனே நேற்று ரத்து பண்ணுவோம் வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு ஏன் ரத்து பண்ண முடியல? ஏன்னா ரத்து பண்ணுவதற்கான அதிகாரமே மாநில அரசோட அதிகார வரம்புல இல்லை. ஒரு மாநில அரசால நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. ரத்து செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கலாம், போராடலாம், நெருக்கடி தரலாம், அவ்வளவுதான். ஆனால் வந்தவனை நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நமது பிள்ளைகள் நம்ப வச்சு வாக்களை பெற்று கடைசியில் கருகி விழுந்தது பச்சிளம் பிள்ளைகள். நீட் தேர்வுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் தர மறுக்கிறார். அப்ப என்ன பண்றாங்க? நாங்க தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் கையெழுத்து வாங்குறோம், 50 லட்சம் கையெழுத்தை வாங்கி நாங்க ஜனாதிபதிக்கு அனுப்ப போறோம்ங்கிறாங்க. ஏய், சட்டசபையில போட்ட தீர்மானத்தை அந்த ஆள் மதிக்கலடா. அவன் 50 லட்சம் கையெழுத்து எப்பறம் மதிப்பான்? அவன் என்ன வழி? தமிழ்நாடு முழுக்க போராட்டம், புரட்சி, அதுதான் வழி. அப்ப என்ன பண்ணணும்? ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு, சட்டப்பூர்வமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பிக்கப்பட்டது. காரணம் என்ன? லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் கூடி போராட்டம் செஞ்சு புரட்சி விடுச்சு சாத்தியப்படுத்தினான். அதே போல நீட் தேர்வுக்காக தமிழ்நாடு ஓரணியில திரண்டாதான் சாத்தியம். அப்ப என்ன பண்ணுங்க திமுக அரசு? மெரினா கடற்கரையை திறந்து விடுங்க. மெரினா கடற்கரை திறந்து விட்டு நீட் தேர்வுக்காக நிற்கக்கூடியவங்க என் பின்னாடி வாங்கன்னு உதயநிதியோ ஸ்டாலினோ கூப்பிட்டும் நாங்களும் வர்றோம், உட்காந்துடுறோம், ஓரணியில திரடுவோம், திறந்து விடு பார்ப்போம். மெரினா கடற்கரையை திறந்து விடுவானா? ஒருபோதும் செய்ய மாட்டேன். எல்லாம் வேடம், நாடகம். நாங்க வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவோம். நாங்க எப்ப? தேர்தலுக்கு முன்னாடி. ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் நாங்க சொல்லலைங்க, நாங்க தகுதி உள்ளவங்களுக்கு தான் தருவோம். அந்த தகுதியை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க விண்ணப்பிக்கிறத பார்த்தே தகுதியை முடிவு பண்ணிடுவோம்ட்டாங்க. ஏன்னா அது வாக்குக்கான திட்டம். முழுக்க முழுக்க வாக்கை மையப்படுத்தி வாக்கை நோக்கி மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரங்களை அப்புறப்படுத்த தூக்கி எறியணும். தூத்துக்குடியில மக்கள் கொலை செய்யப்பட்ட போது இதே திமுக பேசியது குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரை விட மாட்டோம் என்றது. ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில மக்களை கொண்டவன் எவனும் தண்டிக்கப்படல, ஒருத்தன் தண்டிக்கப்படல. அவன் ரொம்ப சாதாரணமா உழவிக்கிட்டு இருக்கான்.
ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை. கொடநாடு கொலை வழக்கு தொடர்ச்சியாக 5 பேர் கொலை செய்யப்படுறாங்க கொடநாட்டில். திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே அதுக்கு நீதி கிடைக்கும். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை கடந்து விட்டது. நீதி கிடைச்சிச்சா? 2021 ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காரு. 2021 மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க முதலமைச்சரோட அறையை வந்து தட்டலாம்ங்கிற. இன்னும் யாராவது தட்ட முடியுமா? முதலமைச்சரோட அறையை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா முதலமைச்சரோட அறையை வந்து நீங்க தட்டலாம்ங்கிறது 2021. என்ன மாதிரி கம்பி கட்ட கதைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நாங்க வந்தோம்னா பாலாறும் தேனாரும் கரை புரண்டு ஓடும், வானத்திலேருந்து அப்படியே பொண்ணும் மணியும் கொட்டும். நாங்க நாட்டை வந்து அப்படியே புத்தக சிற்பியா மாறி நாட்டை அப்படியே மாற்றி படைப்போம். உங்க வறுமை போயிடும், ஏழ்மை போயிடும், பசி பஞ்சம் போயிடும், கஷ்டம் போயிடும். எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க. எல்லா கதையும் யோகிக்க வேஷம் போடுறது. திராவிட மாடல் அரசு. என்னடா திராவிட மாடல் அரசு? என்ன திராவிட மாடல் அரசு? நாங்க வந்து தத்துவார்த்த ரீதியா இயங்குறோம். நீங்க திமுகவுக்கு போடலன்னா பாஜக உள்ள வந்துடும். பாஜக தமிழ்நாட்டை எந்த காலத்தையும் வர முடியாதுடா. அவன் வர மாட்டான். நயினார் நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர். அவர்கிட்ட ஒரு பாஜக நிர்வாகி சொல்றாரு, நாங்க ஓட்டு கட்டு போறோம். ஓட்டு கட்டு போறப்ப சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றீங்க? மக்கள் சொல்றாங்க, நான் சோறு கூட போடுறேன், உனக்கு ஓட்டு மட்டும் கேட்காத, ஓட்டு போட மாட்டேன். இதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை. 2021 அதிமுக கூட்டணியில இதே பாஜக அங்க வந்துச்சு. பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வாக்கெட்டு போறப்ப ஒருத்தன் கூட மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு போகல. ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டு போறேன். எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு போனாவது ஓட்டு விழுற ஓட்டு விடும். அமித்ஷா படத்தையும் மோடி படத்தையும் போட்டு போனா ஓட்டே தமிழ்நாட்டில் விழாதுன்னு பிஜேபி காரரே முடிவு பண்ணி அமித்ஷாவையும் மோடியும் புறக்கணிச்சுட்டாங்க. பிஜேபி வேட்பாளரே அமித்ஷாவையும் மோடியும் புறக்கணிச்ச பிறகு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குவான்? தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்தையும் கதைக்கு ஆகாது. அவனும் எவ்வளவு வேஷம் போட்டு பார்க்கிறேன். திருப்பரங்குன்றம் அந்த மலையை வச்சு பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தேன். முருகனுக்கு மாநாடு போட்டேன். ஏண்டா உங்க ராமனே உங்களை கைவிட்டா எங்க முருகனாடா உன்னை தூக்கி விட போறேன்? ராமர் கோயிலை திறந்துட்டோம். ராமர் கோயில் திறந்ததால எல்லாம் நல்லா வந்துடும். ராமர்னு தேர்தல் பரப்புரை முழுக்க பேசினார் நரேந்திர மோடி 2024. அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியில பாஜக தோற்று போய் ஜமாஜ்வாடி வெட்டப்பட்டது. எந்த அயோத்தியை வைத்து பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணானோ அந்த ராமர் கோயில் அரசியல் மண்ணை கவியது. ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கிய நரேந்திர மோடி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகாக ஒரிசா சட்டமன்ற தேர்தலின் போது ஜெய் ஸ்ரீராம்னு மக்கள் எல்லாம் முழங்குறான். மக்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். நரேந்திர மோடி சொல்றாரு ஜெய் ஜெகநாத். ஏன்? ராமருக்கு இனி வேலை இல்லை, ராமடா தூக்கி போட்டு. அந்த ராமரே திமுக பாஜக காப்பாத்தல, முருகனை காப்பாத்த போறேன். பாஜகவுக்கு என்ன முழக்கம்? பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு தலைக்கு உட்காந்துக்குவேன். தமிழ்நாட்டில் என்ன சொல்ற? தமிழ்நாட்டில் பிள்ளையார் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பிள்ளையாருக்கு இங்க மார்க்கெட் இல்ல, மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னு முருகன் படி வந்துட்டான். இப்ப வெற்றிவேல் வீரவேலுங்கிறான். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லக்கூடிய இதே பாரதிய ஜனதா அருகாமல கேரளாவில் போய் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அங்க என்ன சொல்லுவான்? சாமியே சரவைப்பா. அங்க சாமியே சரவைப்பாங்கிற பாஜக மகாராஷ்டிராவில் சொல்லுவானா? மகாராஷ்டிரா சொல்ல மாட்டான். அங்க கனவுதாதா மோரியா. அங்க கனவுதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச சொல்லுவானா? உத்தரப்பிரதேசத்துல ஜெய் ஸ்ரீராம். உத்தரப்பிரதேச ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளத்தில் சொல்லுவானா? மேற்கு வங்காளத்தில் ஓம் காளி ஜெய் காளி. மேற்கு வங்காளத்தில் ஓம் காளி ஜெய் காளிங்கிறவன் ஒரிசாவில் சொல்லுவானா? அங்க ஜெய் ஜெகநாத். அங்க ஜெய் ஜெகநாத்ங்கிறவன் ஆந்திராவில் சொல்லுவானா? திருப்பதி வெங்கடாசலத்துக்கு கோவிந்தா கோவிந்தா. எந்த ஊருக்கு போறானோ அந்த ஊர்ல என்ன புகழ்படுதோ அதை பேசுவான். அதான் பாஜக. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன். 2014, 2019, 2021, 2024 எல்லா தேர்தலையும் பாஜக மண்ணை கவுகிறது. பாஜக தமிழ்நாட்டில் இல்லடா. ஆனா இல்லாத பாஜகவை சொல்லி இருக்கக்கூடிய திமுக எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றான். எல்லா அயோக்கியத்தனத்தையும். திமுகவுக்கு பழக்கம் என்ன? லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரெயிட்டா போயிடுவான். எய்ம்ஸ் மருத்துவமனையை நரேந்திர மோடி கொண்டு வரவில்லை.
எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராது நரேந்திர மோடி வஞ்சித்து விட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே? இங்கே. இந்த மதுரை முத்து மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின். எப்ப? 2019 2021 செங்கல் சைக்கோன்னு ஒரு நகைச்சுவை வரும். அவனுக்கு பிறகு அதிகப்படியா செங்கல் தூக்கிட்டு போனது ஐயா உதயநிதி தான். அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரல நரேந்திர மோடி. மோடிக்கு கோவேக்ஸ் மோடி சொல்லுங்க சொன்னது திமுக 2019 21. ஆனா 21 திமுக வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே திமுக சொல்லுது நரேந்திர மோடியை கூப்பிடுங்க, தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியை திறக்கணும். அப்ப டெல்லியில அழைக்க போறாரு டிஆர் பாலு. டிஆர் பாலு பார்த்து கேட்கறாங்க, என்னங்க நீங்க கோபேக் மோடி, நீங்க மோடியை கூப்பிட வந்திருக்கீங்களே அப்படின்னு. வெள்ளி தட்டில் வச்சுங்க, வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்வியை மோடி கொடுத்தாரு. அது வேண்டாமாங்கிறது. தேர்தல் பரப்புரையும் போது மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை, வஞ்சித்து விட்டார்னு பரப்புரைச்சிருது கோபேக் மோடிங்கிறது. ஆனா டெல்லிக்கு போனா வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்வியை மோடி கொடுத்தாராம். இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது. இங்க வந்து பாசிஸ்ட பாஜக ஒழிக, சாடிஸ்ட் மோடி, பாசிஸ்ட் மோடி. இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக ஸ்வீட் எனிமீஸ், இனிமையான எதிரிகள். இந்த பம்மல்கே சம்பந்தம்னு ஒரு படம் வரும். அந்த படத்துல வந்து சிம்ரனை பார்த்து கமலஹாசன் சொல்லுவார், நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால அதை சொல்றேன் பாரு. நம்ம பார்க்குறப்ப விரோதி எப்ப வேண்டப்பட்டவனா இருக்க முடியும்னு தோணும். அது மாதிரி ஸ்வீட் எனிமீஸாம். யாரு? பாரதிய ஜனதா. யார் சொன்னா? திமுக. 4 ஆண்டுகளா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஐயா ஸ்டாலின் போகல, 4 ஆண்டுகளா போகல. இந்த ஆண்டு போறாரு. போறப்ப நரேந்திர மோடியை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் சொல்றாரு 2026 நோக்கிய மோடியோட தொலைநோக்கு பார்வை, நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றுகிற தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது. சொன்னவர் ஸ்டாலின். மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது என்று டெல்லியில போய் பாராட்டு பத்திரம் ஸ்டாலின் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வாசிக்கிறேன்? என்ன இங்க ஒண்ணு பேசுவோம், அங்க ஒண்ணு பேசுவேன். எந்த கோட்பாடும் இல்லை. அதுவும் ஐயா கருணாநிதி இருக்காது பாருங்க. ஐயா கருணாநிதி, மறைந்த ஐயா கருணாநிதி ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்துக்கள்னா திருடன்ட்டார். திமுக தொண்டெல்லாம் புல்லரிச்சு போய் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகி, பாத்தீங்களா எங்க தலைவர் பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் கவலைப்படாம, ஓட்டை பத்தி கவலைப்படாம இந்துக்கள் திருடன்னு பேசிட்டாரு அப்படின்னு கைதட்டேன். நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. யாரு? இந்து முன்னணி. இந்துக்கள்னா திருடன்னு பேசிட்டாருன்ட்டு நீதிமன்றத்துக்கு போனவனே ஐயா கருணாநிதி சொல்றாரு, நான் தப்பா சொல்லங்க, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து இந்துக்கள்னா திருடன் சொன்னேன். என்ன திருடன் சொன்னா? இதே திருடன் சொன்னேன். மனதை கொள்ளை கொண்ட மனதை திருடிய இதே திருடன் தான் சொன்னேன். யார் சொல்றா? கருணாநிதி. இந்த இம்சரசன் படத்துல வடுவேலுவை பார்த்து சிங்கமுத்து சொல்லுவாரு, என் மூக்கை குறிபார்த்து அண்டம் காக்காய சொன்னாயடா, அதுக்கு என்ன அர்த்தம்? வடிவேலு கேட்பாரு. அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். அந்த மாதிரி இதே திருடன். திமுகவோட லட்சணம் இதுதான். பாஜக உள்ள வந்துடும், பாஜக இந்த பக்கம் வந்துடும். எதை பேசடா திமுகவுக்கு தகுதி இருக்கு? டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்களா? ஐயா ஸ்டாலின் ஆதரவு, நாங்க ஆதரிக்கிறோம். விவசாயிகள் வயிற்றுல அடிக்கக்கூடாது மோடி, விவசாயிகள் சோத்துல மண்ணெண்ணி போடக்கூடாது மோடி சொன்னவர் ஸ்டாலின். ஆனா பரந்தூர்ல 2 ஆண்டா போராடுறாங்க விவசாயி, ஏனாபுரத்துல போராடுறாங்க விவசாயி. எங்கள் நிலத்தை நாங்கள் தரமாட்டோம், எங்கள் பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு நாங்க வாழக்கூடிய நிலம், எங்கள் விவசாய நிலத்தை பறிக்காதீர்கள், விமான நிலையம் வேண்டாம் போராடுறாண்டா 2 ஆண்டா ஏகனாபுரத்துல பரந்தூர்ல. அந்த விவசாயி ஸ்டாலின் எனக்கு தெரியலையா? அந்த விவசாயி ஏன் அந்த விவசாயிக்கு பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்ல? திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாம விவசாய நிலத்தை வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு போக மாட்டோம், திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. ஆனால் வாக்குறுதியை மீறி பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறான். பரந்தூர்ல அதே போல சென்னையில பாத்தீங்கன்னா வீட்டை இடிக்கிறான். கேட்டா ஆக்கிரமிப்புங்கிறான். ஏன்டா ஆக்கிரமிப்பு? உங்களுக்கு குடிசை மட்டுமே ஞாபகத்துக்கு வருது. ஒரு மால் இருக்குல்ல, அதை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. அதை இடையே பார்ப்போம். அதை இடையே ஆத்தங்கரையில ஸ்கைவாக் கட்டி வச்சிருக்கான். ஸ்கைவாக்கு இடையே போய் பார்ப்போம். காசாக்கு அங்கு ஒருத்தன் வச்சிருக்கான்ல, அவன் ஆத்தங்கரை கட்டிருக்கான்டா. பெரிய பெரிய மாளிகை கூட கோபுரம் ஆத்தங்கரை கட்டியிருக்கான். அடையாறு ஆத்தங்கரையில. ஏன் மாளிகை கூட கோபுரம் ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டேங்குது? அடிதட்டு உழைக்கும் மக்கள், அன்றாடம் காட்சிகள், தினக்குடிகள், வேளாண் குடிமக்கள் விட்டு பிள்ளைகள்
சென்னையோட பூர்வகுடி ஆதிக்குடி காலங்காலமா வாழ்றான்டா சென்னையில. அவன் தான் அந்த சென்னையை உருவாக்கினவன், இந்த ரோடு போட்டவன், இந்த பாலம் கட்டினவன், சென்னையை சீரமைச்சவன், சென்னையை உழைச்சு உருவாக்கினவன் ஆதி தொல்குடி மக்கள். அவன் ஆத்தங்கிற ஓரத்துல வாழ்றான், அடையாறு ஆத்தங்கிற ஓரத்துல அவன் வாழ்றான். அவனை சென்னைக்குள்ள வாழ விடாம ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வீட்டை இடிச்சு கண்முன்னே அவனை கதற விட்டு கல்லுக்குட்டைக்கும் செம்மஞ்சேரிக்கும் கண்ணையினருக்கும் தூக்கி அடிக்கிற. அவன் வாழ்வாதாரம் சென்னைக்குள்ள இருக்கு. அவன் கல்லுக்குட்டைக்கும் கண்ணையினருக்கும் போனா அவன் என்னடா பண்ணுவான்? ஊர்ல வந்து கொலை நடந்துச்சுன்னா ஆள் இல்லை அப்படின்னா கண்ணையினருக்கு போறது, அவனை பிடிக்கிறது. யாருக்கான ஆட்சி? கேட்டா சமூக நீதி ஆட்சி நடத்துறோம். என்னவோ சமூக நீதி, என்னவோ சமூக நீதி. எங்கள் தாத்தன் காமராசர் இருக்கார்ல, சமூக நீதி எல்லாம் அவர் பேசல, உன்ன மாதிரி வாய்ஜாலம் காட்டல, செஞ்சு முடிச்சாரு. ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படலங்கிறப்ப காமராசர் புரட்சி நிகழ்த்தி காட்டினார். எந்த ஒடுக்கப்பட்ட குடியை சேர்ந்த ஆதி தொல்குடி மகன் அனுமதிக்கப்பட மறுக்கிறானோ அந்த ஆதி தொல்குடி மகனை அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கிட்டா என்னடா பண்ணுவேன்? நீ மாலை போட்டு பரிவட்டம் கட்டி நீ வரவேற்றாண்டா ஆகணும்னு எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனோட பேரன் பரமேஸ்வரனை அறநிலையத்துறை அமைச்சராக்கினாரா காமராசர். அது சமூக நீதி, அது புரட்சி. இந்த திமுக ஆட்சி காலத்துல யாரா இருக்கா? அதிமுக ஆட்சி காலத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை அறநிலையத்துறை அமைச்சராக்குன்னு சொல்லு. இந்த கேடு கட்ட சேகர்பாபு ஸ்டாலினுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் ஒத்து உதறது வீட்டு வேலை பார்க்கறது சேகர்பாபு. அதுக்கு ஒருத்தர் அமைச்சரா வச்சுக்காங்க. கேவலம், நாட்டின் பேரவலம். நாம புரிஞ்சு உணர்ந்துக்கணும். போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறார் கிருபானந்த வாரியார். நாம இவ்வளவு பாதிக்கப்பட்டு புரியலன்னு என்ன பண்றது? சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போட்டலாமா? படத்தை நல்லா ஆடுறாரு, இளமையா இருக்காரு. இவ்வளவு எங்கான சிஎம் நம்ம பார்க்கணும். லுக் லைக் ஹேண்ட்சம். ஒரு நாட்டு ஆடு இதுவாடா தகுதி? எங்க தாத்தன் காமராசருக்கு தலையில முடியல. அவர் முக தோற்றம் வந்து வசீகரமான தோற்றம் இல்லை. பேசுறப்ப கூட வசீகரமான பேச மாட்டார், மக்கள் மொழிதான் பேசுவார். ஆனா தமிழ்நாட்டு ஆண்டு அரும்பெரும் சாதனை புரியலையா? இல்ல நாங்க தாவேக்காக தான் போடுவோம். போடு. 2018 கமலஹாசன் வந்தாரு. வந்த உடனே அவரு டிவியை உடைச்சாரு, ஓட்ட போட்டீங்க, அப்புறம் டிவிக்குள்ள போயிட்டாரு. இப்ப கமலஹாசன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அஜித்குமார் மரணம் கமலஹாசன் வந்தாரா? சென்னையில வீடு இடிக்கப்படுது கமலஹாசன் வந்தாரா? எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து கதை முடிஞ்ச பிறகுதான் வரல. இவர் கதை இப்பதான் ஆரம்பிக்குது, இப்பயே வரல. 2 நாளைக்கு முடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எங்க? சென்னையில சிவானந்த சாலையில. ஆர்ப்பாட்ட கோரிக்கை வந்து வரவேற்கத்தக்கது. அஜித்குமாரோட மரணத்துக்கு நீதி வேணும், நியாயமான கோரிக்கை, மாற்று கருத்துல அதை வரவேற்கிறோம். ஆனா ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டமா இருக்காங்க. ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு விரைவா முடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் நம்ம நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு அண்ணன் ஒருத்த கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி பண்றது தாவேக்கா பார்த்து கத்துக்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணிக்கு விட்டுட்டான். 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் பேசுறீங்க. ஒவ்வொருத்தரும் ஆத்துறீங்க. உச்சி வெயில்ல நாங்க சாப்பிடாம கொள்ளாம இருக்க வேண்டியிருக்கு. தாவேக்கா மாதிரி பண்ணுங்கடான்னு நகைச்சுவையா சொன்னாரு. நாம் தமிழர் கட்சியில இன்னைக்குதான் ஒரு தம்பி புதுசா பேச வர்றாருன்னா எழுதி கொடுத்துருவாங்க, நேரம் குறைவா இருக்கு, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல முடிச்சுங்கன்னு. அவரு 3 நிமிஷம் முடிக்கலாம் வருவாரு. கருத்து நிறைய இருக்கும், மண்டை முழுக்க கருத்து இருக்கும். எந்த கருத்தை சொல்றது தெரியாம 3 நிமிஷங்கிறது 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். நாம் தமிழர் கட்சியோட கடைக்கோடி பேச்சாளர். ஆனா அந்த கட்சியின் தலைவர் முக்கி பேசாரு, 3 நிமிஷம் தாண்ட மாட்டேங்குது. அவர் இடமா பேசி வருது. ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை ஆளணும், அவ்வளவுதானே. தமிழ்நாட்டை ஆளணும். அந்த முதலமைச்சர் நான் காலையில் உட்கார்ந்து பார்த்தணும். அதை தாண்டி என்ன இருக்குது? அப்ப கோட்பாட்டை பார்த்து, கொள்கையை பார்த்து, அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து ஓட்டு போடுங்க. நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். போராடி சுதந்திரம் பெற்றோம், செக் எடுத்தோம், சிறைப்பட்டோம், வதைப்பட்டோம், மிதிப்பட்டோம், உயிரை இழந்தோம், எல்லாம் பட்டோம். எப்படி போராடி சுதந்திரம் பெற்றோமோ அதே போல நாம் போராடி தான் வாக்குரிமையை பெற்றோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
முதல் சட்டமன்ற பொது தேர்தலுங்க, முதல் பொது தேர்தலுங்க, எல்லாருக்கும் வாக்குரிமை இல்லைங்க. குறிப்பா பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. அன்னைக்கு வந்து வாக்கு போறதுக்கான வயசு 21. அதுல எவன் படிச்சவனோ, யார் பட்டதாரியோ, யார் மிராஸ்தாரோ, யார் நிலக்கடாரோ, யார் சமூக செல்வாக்குப்பட்டவரோ, யார் வரி கட்டக்கூடியவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமை. எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிற நிலையை எட்டுவதற்கே நாம் பல கட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சு. எல்லாருக்கும் வாக்குரிமை நிலையை எட்டுறதுக்கு அப்படி போராடி பெற்ற மகத்தான உரிமை வாக்குரிமை. அந்த வாக்கின் மதிப்பை உணரணும். நீங்க வாக்கு செலுத்துறோம், வாக்கு செலுத்தி முடித்த பிறகு நான் தப்பா ஓட்டு போட்டேன் அப்படின்னு யாரையும் திரும்ப பெற முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடி ஸ்டாலினுக்கு தவறாக வாக்களித்து விட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த கொளத்தூர் தொகுதி மக்கள் முழுக்க போராட்டம் பண்ணாலும் 5 ஆண்டுக்கு கொளத்தூர் தொகுதிக்கு திமுக ஸ்டாலின் தான் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சேர்ந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். எடப்பாடி பழனிசாமி தவறுதாக ஓட்டு போட்டோம், நாங்க வாக்கை திரும்ப பெறோம்னு கோடிக்கணக்கான மக்கள் சாலை இறங்கி போராட்டம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டோட நிகழ்ச்சி தலைவர். ஒரு முறை வாக்கு செலுத்தலாம் முடிஞ்சு. நாம் கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம். பொருள் வாங்குறப்ப சொல்றேன், இந்த பொருள் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். 3 மாசம் கேரண்டிங்க, 3 மாசம் கேரண்டி. 3 மாசத்துக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா வந்து கொடுங்க, மாற்றி தர்றேன், இல்லை சரி பண்ணி தர்றேன். அப்ப பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன். ஒருத்தன் பிரீத்திக்கு கேரண்டி இருக்கு, ஸ்டாலினுக்கு கேரண்டி இருக்கா, உதயநிதி கேரண்டி இருக்கா, எடப்பாடி கேரண்டி இருக்கா? எந்த கேரண்டியும் இல்லை, கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. அப்ப ஓட்ட போட்டோம்னா 5 ஆண்டுக்கு அவன் தான். நீ ஒரே ஒரு தடவை குத்திடுவே, திமுகவுக்கும் அதிமுகவும். அவன் 5 வருஷம் வச்சு குத்துவான். எதுக்காக திமுக ஓட்டு போடுறேன்? திமுக இந்த கோட்பாடு பிடிச்சு போய் ஓட்டு போறேன்னு சொல்லு. இந்த கோட்பாடு எனக்கு பிடிக்கும், அதுக்காக ஓட்டு போறேன்னு சொல்லு. அதாவதுங்க, நாங்க பரம்பரையா திமுக, நாங்க தலைமுறையா அதிமுக. கருணாநிதி மூத்த மகன்ற அழகிரி அவர் திமுக இல்லடா. இன்னைக்கு திமுக இல்லவரு. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அவங்க அதிமுக இல்ல. நீ என்ன திமுக அதிமுகன்னு ரெட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரியனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. ஒவ்வொரு மாசமும் நம்ம எப்படி திண்டாடுறோம். ஒரு மாசம் பிறந்தா வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, கேஸ் சிலிண்டருக்கு என்ன பண்ண போறோம், பிள்ளைகளின் படிப்பு செலவு என்ன பண்ண போறோம், பெட்ரோலுக்கு காசு இல்லையே, காய்கறி வாங்க காசு இல்லையேன்னு ஒவ்வொரு மாசமும் அல்லாடுறோம். ராப்பகலாம் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், வெம்பாடு படுறோம். ஆனா கையில காசு தேங்க மாட்டேங்குது. இருக்கிற நகையை போல அடமானம் வைக்கிறோம். இவ்வளவு வறுமையோட ஏழ்மையோட போராடுறோம். உன் வாழ்க்கை போராட்டமே பெரிய போராட்டமா இருக்குது. ஆனா நீ கற்பனையும் எண்ணி பார்க்க முடியாத பல ஆயிரம் கோடியில கொட்டி குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். யாரு? இந்த திமுக. திமுகவோட 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளடிச்சிருக்கிறதா நான் சொல்லல. இதே திமுகவோட அமைச்சர் பிடிஆர் பழிவேல் தியாகராஜன் சொல்றாரு. 30,000 கோடி உன் கற்பனைக்கும் உன் கனவுக்கும் எட்டாத தொகை. நினைச்சு பாரு. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்துக்கு போனா அங்கேயாவது நிம்மதியா வாழலாம், கடன் தொல்லை இல்லாம, இஎம்ஐ கட்டாம அங்கேயாவது நிம்மதியா வாழலாம் நினைக்கிறேன். செத்த பிறகு சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, எங்க போன தெரியாது. ஆனா நம்புற செத்த பிறகு அங்கேயாவது வாழும்னு. ஆனா வாழும் போதே சொர்க்கம் மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறேன். பல பேரை நடுத்தர எடுத்து, பல பேர் தாலி எடுத்து, பல குடும்பத்தை வந்து நாசப்படுத்தி இந்த ஆட்சி அதிகாரம் தொடரலாமா? தோற்கடிக்கணும். உனக்கு கோபம் வரணும், ரோசம் வரணும். வஉசி எப்படிப்பட்ட மகான். அடிமை இந்தியாவில் பணக்காரர் பிறந்தவங்க வஉசி. அடிமை இந்தியாவில் பெரியப்பா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். வஉசி நினைச்சிருந்தா செம்மாந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு செத்து போனார் வஉசி. ஏன்? அவர் வந்து கஷ்டப்பட்டாலும் நமக்கு வர பிறகாக வரக்கூடிய தலைமுறை நல்லா இருக்கணும்ட்டு, நம்ம நல்லா இருக்கணும்ட்டு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடினான்ல. பாரதி சுதந்திரம் பெற வரைக்கும் உயிரோடு இல்லை, செத்து போயிட்டான். பாரதி சுதந்திரத்தை பார்க்கலங்க. ஆனா ஒரு தலைமுறை சுதந்திரத்தை பெரும், அனுபவிக்கும், சந்தோஷமா இருக்கும் நினைச்சான். ஆனா அந்த சுதந்திரம் இவ்வளவு கேடுகட்டதா இருக்குது. வெள்ளக்காரன் சுதந்திரத்தை வாங்கி கொள்ளக்காரன் கொடுத்துட்டான். அப்ப மாத்திரமா இல்லையா? உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வலிமை, ஒரே அதிகாரம், ஒரே ஆயுதம் வாக்கு.
உன் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை உன் வாழ்வில் எந்த மாற்றம் வராது. நீ தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாலும் சரி, மசூதிக்கு போய் நீ தொழுகை பண்ணாலும் சரி, திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்ட போட்டு சாமி கிட்ட போய் நல்லது பண்ணா சாமியால கூட முடியாது. வாய்ப்புதான். நாம் மாறணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். நாம எல்லாத்தையும் புதுமை விரும்புகிறோம். ஒரு துணி கடைக்கு போகிறோம், எது நல்ல புதிய டிசைனில் இருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அலைபேசி, புதிய அலைபேசி என்ன கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். எல்லாத்தையும் புதுமையை விரும்புகிற நீங்கள் அடுத்த பழசான திமுகவையும் அதிமுகவையும் ஏன் கட்டிட்டு அழுவுறீங்க? விட்டு தொலைங்க. எங்களை பாருங்கள், எங்களை பாருங்க, மற்ற கட்சியில பாருங்க. எந்த கட்சியிலாவது எங்க வயசுல பிள்ளைகள் இருக்காங்களா? எங்களை பாருங்க, அரசியல்வாதி தோற்றம் இருக்கா? மடன்னு அந்த கதை சட்டை போல சட்டை போட்டுருக்கோமா? நாங்க கரவெட்டி கட்டிருக்கோமா? அரசியல்வாதி தோட்டத்தில் நாங்க இல்லை. ஏன்னா நாங்க அரசியல்வாதியே இல்லை. உங்களை போல நடுத்தர குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் நாங்க. உங்களை போல கல்வி கடன் வாங்கி படித்த பிள்ளைகள், உங்களை போல அரசு பிறந்த பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகள். நான் படித்தது பொறியியல். இந்த செய்கிற வேலை என்ன? எங்க அண்ணங்க இருக்காங்க, எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஒரு வேலையில் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அந்த வேலையை பார்த்துட்டு நல்லா வாழலாமே. ஏன் இந்த வேலையை செய்யணும்? எங்கள் கண் முன்னே எங்கள் இனம் அழித்தொழிக்கப்பட்டது. அந்த இனச்சாவலை கிளந்து எழுந்து வந்தோம். திமுக அதிமுக எப்படி வந்துச்சு? திராவிட கழகத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை. திராவிட கழகத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கு சண்டை வர்றப்ப அண்ணா வெளியேறி தனி இயக்கம், அது திமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேறி தனி இயக்கம், அது அதிமுக. அதுக்கு பிறகு அதே திமுகவில் வைகோவுக்கும் கருணாநிதிக்கும் சண்டை. வைகோ வெளில வர்றாரு, வைகோ வெளில தனி இயக்கம், அது மதிமுக. இப்படி தனிப்பட்ட ரெண்டு பேருக்கிடையான முரண்களால, மோதல்களால, காழ்ப்புணர்ச்சியால விளைந்ததுதான் திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு பிறப்பெடுக்கவில்லை. வரலாறு எங்களை பிரசவித்தது. எந்த தமிழரும் மறக்க முடியாத நாள் மே 18. எந்த தமிழரும் கடக்க முடியாத ஆண்டு 2009. 2009 மே 18 அந்த நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று முடித்துவிட்டு, அவ்வளவுதான், நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம், தமிழர்களை கொன்றொழித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம், இறக்கி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்த நாள் மே 18, 2009. ஒட்டுமொத்த சிங்கள கூட்டமும், சிங்கள காளையர் கூட்டமும் ஆனந்த கூத்தாடிய நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கண்ணீர் வடித்து வீட்டை வெளியே முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அவமானத்தால் கூணி குறுகி ஒப்பாரி வித்து ஓலமிட்ட நாள் மே 18. ஈழ நிலம் முழுமைக்கும் கரும்புகை சூழ்ந்து பிளக்காடாக மாறி ரத்த வெள்ளத்திலே நம் தேசம் தத்தளித்த நாள் மே 18. எந்த நாளில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று ராஜபக்சே கருதினானோ, இந்திய வல்லாதிக்கம் நடைபெற்றதோ, உலக நாடுகள் சிந்தித்ததோ, அதே மே 18 குறிவைத்து, அதே மே 18 2010 ஆண்டு அதே புலிக்கொடி ஏந்தி, அதே தலைவரை நெஞ்சில் சுமந்து, அதே நோக்கத்துக்காக உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை திரட்டி, யாதும் ஊரே யாவரும் கேடு என்று நாங்கள் உலகை நேசித்தோம், உலகத்தை கொண்டாடினோம். ஆனால் கண் முன்னால் எம் இனம் அழித்தொழிக்கப்படுகிற வேளையில் எங்களை காக்க மீட்க வரவில்லையே யாரும் என்று கண்ணீர் சிந்தி ஒப்பாரி ஓலமிட்டு ஒன்று கூடி நாங்கள் எழுந்தோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கி 15 ஆண்டாயிடுச்சுங்க. 2010 தொடங்கி 16 போட்டி போட்டோம். 1 விழுக்காடு, 19 4 விழுக்காடு, 21 7 விழுக்காடு, 24 8.2 விழுக்காடு. ஒரு கட்சி ஜெயிக்கலன்னா அந்த கட்சி வளராது, தோத்து போகும், மொத்தமா அந்த அரசியலே தோத்து போகும். ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் வெற்றி பெறல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெறல. ஆனா கட்சி 4 கால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து தமிழ்நாட்டோட 3வது பெரிய அரசியல் கட்சியாக 1 ரூபாய் கூட காசு கொடுக்காது
வாக்களை பெற்ற ஒரே கட்சியாக வளர்ந்திருக்கிறது. காரணம் என்ன? கோட்பாடு, கொள்கை, தத்துவம். இந்த இனத்தின் மீதான அளப்பரிய பற்று. நாம் தமிழர் கட்சி கொண்டுகிற 8.2 விழுக்காடு வாக்கு, இந்த வாக்குக்கு கூட்டணிக்கு வரேன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 500 கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்ல, 500 கோடியை கொட்டி கொடுப்பான். 30 சீட்டு 500 கோடி தாராளமா கொடுப்பான். போக முடியும். அப்படி போனதுதான் ஐயா விஜயகாந்த், ஐயா வைகோ, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் அன்புமணி, ஐயா கடைசியா கமலஹாசன், அவங்க எல்லாம் அப்படி போனவங்க தான். இந்த பேரத்துக்கு மசிஞ்சு இந்த இந்த லாபத்தை கணக்கு பார்த்து போனவங்க தான். நாங்க எத்தனை தோல்வி எதிர்கொண்டாலும் சரி ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாதுங்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். மக்கள் எங்களை தோற்கடிக்கலாம், எங்களை வெள்ள வைக்காம இருக்கலாம். ஆனா மக்களுக்கு துன்பம் நாம் தமிழர் கட்சியா முதல்ல களத்து நிற்கும். காவிரி சிக்கலா, முல்லை பெரியாரா, பாலாரா, கச்சத்தீவா, மீத்தேனா, ஹைட்ரோகார்பனா, 8 வழிச்சாலையா, உயிர்மொழி தொகுப்புறமா, அணு உலையா, அணுக்கொடி மையமா, ஸ்டெர்லைட்டா, எல்லா பிரச்சனையும் நாங்கள் தான் நிற்போம். தானே புயலா, ஒக்கி புயலா, நிவர் புயலா, சென்னை பெருவெள்ளமா, எல்லா மக்கள் கஷ்டப்படுற காலத்தில் மக்கள் கண்ணீரை துடைக்கிறது நாங்கள் தான் போய் நிற்போம். நாங்கள் மக்களிலிருந்து மக்களுக்காக வந்தவங்க. மாமதி மார்க்ஸ் சொல்றாரு, வாழ்க்கை மகத்துவமானது, வாழ்க்கை மகத்துவமானது மக்களுக்காக உழைக்கும் போது. நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குது? எல்லோரையும் போல சுகபோகமான வாழ்க்கையை நோக்கி போகலாம் இல்ல. ஆனா இந்த பிள்ளைகள் ஏன் உழைக்கிறோம்? நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் வரலாற்றில் இந்த இனத்தோட வரலாற்றை மாத்திடுவான். முழிச்சுட்டு இருக்கிறப்பவே கண்ணை தோண்டிட்டு போற கூட்டமே. காமராசர் கருணாநிதியோட கையை பிடிச்சு கெஞ்சாருன்னு பாருங்க. இன்னைக்கு காமராசர் வந்துங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமா ஐயா இருக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி வந்து படுக்க போறாரு. படுக்க போறப்ப உதவியாளர் வைரவன்ட்ட விளக்க அணைச்சிட்டு போ, இதான் காமராசர் கடைசியா சொன்ன வார்த்தை. அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருந்து இறந்து போகல, நல்ல நடமாட்டமா இருந்து திடீர்னு இறந்து போறாரு. எதிர்பாராத மரணம் தான். ஆனா இன்னைக்கு திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா சொல்றாரு, காமராசர் கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னாருன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஆட்கள்! திமுக மாதிரி போய் சொல்லலாம் பிறந்து வரணுங்க. ஒரு 15 நாள் 20 நாள் இருக்குங்க. திடீர்னு பார்த்தா திமுக சொல்றான், ஆப்பிரிக்காவில் தான்சானியான்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த ஆப்பிரிக்காவோட தான்சானியா பகுதியில பழங்குடி மக்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டுறாங்கன்னு கலைஞர் தொலைக்காட்சி செய்தி. உள்ளூர்ல இந்த நாடு நடந்து இவனோட ஆப்பிரிக்காங்கிறான் அண்டார்டிகாங்கிறான்னு பார்த்தா தப்பான ஜாக்கி தான் கூப்பிட்டாக, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா முதல்ல ஒரு காணொலி வருது. தான்சானியான்னு ஒரு பகுதியில் பழங்குடி மக்கள் அவங்க இளையதலையை கட்டிக்கிட்டு ஆடுறாங்க, கையில ஸ்டாலின் படம் இருக்கு. அது என்ன சொல்றாங்க, பழங்குடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய திமுக செய்யக்கூடிய சாதனையை பார்த்து அந்த சாதனை கடல் கடந்து போய் கண்டம் கடந்து போய் அந்த ஆப்பிரிக்கா பழங்குடி மக்களுக்கு போய் அவங்களா போய் இந்த பேப்பரை பிரிண்ட் எடுத்து அப்படி காட்டிக்கிட்டு பாராட்டி பாட்டு போடுறாங்களாம். என்னன்னு விசாரிச்சா தெரியுது, 3000 ரூபாய் காசை கூகுள் பேல அனுப்புனா யாரு படத்தை வேணாலும் போட்டு அவன் ஆடுவான் அப்படின்னு தெரியுது. ஆனா என்ன சொல்லிட்டான், பழங்குடி மக்கள், அதுவும் ஆப்பிரிக்கா தான்சானியா பழங்குடி மக்கள் பாராட்டக்கூடிய ஆட்சிட்டான். கெண்டகி கர்னல் பட்டம் கொடுத்தாங்க. கெண்டகி கர்னல் என்னடா கர்னல் இருக்கிறாங்க, பெரிய ராணுவத்தில் உள்ள பட்டமாச்சேன்னு பார்த்தா எங்க தலைவர் ஸ்டாலின் வந்து கெண்டகி கர்னல் தான். அது என்னன்னு பார்த்தா அமெரிக்காவில் கெண்டகின்னு மாகாணம் இருக்குது. அங்க அந்த நிதி கொடுத்தாங்கன்னா நிதி கொடுக்கறவன் பேர்ல பட்டம் கொடுப்பாங்க கெண்டகி கர்னல்னு. எவனோ ஸ்டாலின் பேர்ல ரசீது வாங்கியிருக்கான். ரசீது வாங்குறதுக்கு கெண்டகி கர்னல் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு கெண்டகி கர்னல் அப்படின்னு. அதுவும் நம்ம ஐயா இருக்காருங்க ஸ்டாலின் ஐயா, அவரை போல அறிவு கூர்மையெல்லாம் ஒருத்தன் பிறந்தான் வரணும். யாரோ ஒரு வீட்டுக்கு போறாரு, பார்வையிட ஐயா ஸ்டாலின் போறாங்க. போன உடனே நாற்காலியில் உட்கார வச்சிருக்காங்க ஐயா ஸ்டாலின். பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காரு. ஒரு அம்மா வர்றாங்க, இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்லைங்க, ஒய்ஃபு. திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆனாங்க ஒய்ஃபு. எப்படிப்பட்ட அறிவாளி! பரப்புரையில் ஐயா ஸ்டாலின் வந்து வாகனத்தில் நிற்கிறாரு.
கீழே ஒரு அம்மா, என் பிள்ளைக்கு பேர் வைங்க. அப்பா பேர் என்னம்மா? ஷேக் அலாவுதீன். இந்த ஜெயக்கடாவின் மகனுக்கு கருணாநிதியின் பேர் சுட்டுறேன். அவங்க பேரை சொன்னது பிள்ளைக்கு, இவர் பேர் வச்சது அப்பாவுக்கு. முதல்ல அப்பாவுக்கு பேர் வச்சு பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு. அதுவும் பேரை பாருங்க, ஜெயக்கடாமா. இதை விட ஒரு கூத்து இருக்குங்க. 2021 இன்னைக்கு கிளம்புறாரு பாருங்க, உங்களோட ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு 2021 ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்பினாரு. ஊர் ஊரா போய் மக்களோட குறைய கேட்கலன்னாரு. அதுல ஒருத்தர் வந்து குறைய வந்து மனுவா எழுதி போட்டு அந்த பெட்டியில போடுறாரு. பெட்டியில போட்டோன்னா ஐயா ஸ்டாலின் எடுத்து போய் வாசிக்கிறார். வாசிக்கிறப்ப சகோதரி திருமலை தன் கணவனை காணும் என்று புகார் கொடுத்திருக்கிறார், அவர் கணவனை மீட்டு தருவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்க ஒரு ஆளு சகோதரிங்காரே ஏதாவது பொம்பளை ஒரு பெண்மணி எழுந்துச்சு நிற்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் ஆம்பளை எழுந்துக்கிறான். அவன் ஒளி வாங்கிய பிடிச்சிக்கிட்டு என் கறவை மாட்டை காணும் கண்டுபிடிச்சு கொடுங்கிறான். அவன் கறவை மாட்டை காணுமே எழுதி கொடுத்துருக்கான். அவன் சரியாத்தான் இருக்கான். ஒரு வாங்கி கறவை மாடுக்கு கணவன்ட்டார். சரி, கறவை மாடு கணவன் மாத்தி படிச்சு கூட பிடிச்சிக்க முடியுது, இல்லை மாத்தி படிச்சிட்டாருன்னு. திருமணங்கிறது ஆம்பளை பெண் கூட வாங்க தெரியாது. ஆம்பளை பெண் தெரியாது. திருமணம் எங்க எந்த பெண்மணிக்கு பேர் வச்சுட்டாங்க? அதுவும் அந்த கட்சியும் ஆட்சியும் பாருங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக மாநில சுயாட்சி மாநாடு, மாநில சுயாட்சியை மீட்போம் மாநாடு போடுறாங்க. எங்க? சேலத்துல. சேலத்துல வந்து மாநாடு போடுறாங்க. மாநாட்டு மேடைய தலைவர் பெருமக்கள், நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்போம். மீட்ப கூட்டத்தில் கேமராவை எடுக்கிறான், கேமரா காமிக்கிறான், அப்படி காமிக்கிறாங்க. காமிக்கிறப்ப இந்த ட்ரோன் கேமரா இருக்குல்ல, பறக்கும் கேமரா, அப்படியே கொண்டு போறாங்க. கொண்டு போனா மாநாட்டு மேடையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த தூரத்துல பார்த்தா நாற்காலி அப்புறம் தள்ளி வச்சுட்டு வட்டமா உட்காந்துருக்காங்க. வட்டமா உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க. என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சீட்டாட்டத்தை போட்டுக்கிட்டு, சீட்டாட்டத்தை போட்டுக்காங்க. என்ன மாப்பிள்ள ஒரு ஜோக்கரும் வரல, எல்லா ஜோக்கரும் மேடல உட்காந்துட்டு மாப்பிள்ள வராது மாப்பிள்ள. எனக்கு என்ன வியப்புனா, எங்க ஊர் பக்கம் வந்து கல்யாண வீட்டுல ராத்திரில தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக சீட்டாட்டத்தை போடுவாங்க. இல்ல கருமாதி வீடு ராத்திரி தூங்கக்கூடாதும்பாங்க. கருமாதி வீட்டு சீட்டாட்டத்தை போடுவாங்க. ஆனா ஒரு கட்சி மாநாட்டில் சீட்டாட்டம் போட்ட கதையை இங்கதான் பாக்குறேன். எனக்கு சீட்டாட்டம் போட தான் வியப்பு இல்லை. ஒருத்தன் ஞாபகார்த்தமா திமுகவோட மாநாட்டுக்கு போனா சீட்டாட்டம் போடலாம், கல்லா கட்டலான்னு ஞாபகார்த்தமா அந்த சீட்டு கட்டை வாங்கி கொண்டு போயிருக்கான் பாருங்க. அவன் எத்தனை மாநாட்டை பார்த்திருப்பான், எத்தனை கை போட்டிருப்பான், எவ்வளவு கல்லா கட்டிருப்பான். எப்படிப்பட்ட கோட்பாடு நிறைந்த கட்சி பாருங்க. திமுகவோட ஒரு நிகழ்வு முடிஞ்சுன்னா, மாநாடு முடிஞ்சுன்னா, முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, எங்கடா வானத்தா இருக்குன்னு பாக்குறாங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க. வந்தா எடுத்துட்டு போகணும்னு இழுக்கிறான். இல்ல காசு கொடுக்கல, ஒரு தலைக்கு ஒரு ரூபா காசுன்னு பேசினாங்க, காசு கொடுக்கலன்ட்டு என்ன பண்றாங்க, நாற்காலியை தலைமையில வச்சு கிளம்பிட்டான். வரிசையா போறாங்க நாற்காலி தலைமையில வச்சுக்கிட்டு. நம்மளால முடிஞ்சது வந்தது லாபம். எந்த கோட்பாடும் இல்லைங்க திமுக, எந்த கோட்பாடும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு தரணும், அதிமுகவுக்கு ஏன் வாய்ப்பு தரணும்? திமுக மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்க வச்சிருக்கு. ஒரு ஆண்டு 2 ஆண்டுல 18 ஆண்டு. என் அன்பு சொந்தங்களே சிந்திச்சு பாருங்க. இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சிகளை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடித்தது என்றால் அது திமுக தான். 1967 அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி கட்டலாம் வருது. 1967 இந்தியாவில் முதல் முறையாக ஆட்சி பிடித்த மாநில கட்சி திமுக என்றால் இந்தியாவில் அதிகப்படியாக மத்திய அமைச்சரவையில் அங்க வைத்த கட்சியும் திமுக தான். மத்திய அமைச்சரவையில் திமுக ஒட்டுமொத்தமாக 18 ஆண்டுகள் அங்க வச்சிருக்கான். 18 ஆண்டு, ஒரு ஆண்டு 2 ஆண்டுல 18 ஆண்டு. விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமருக்கு மத்திய அமைச்சரவையில் திமுக இருந்திருக்கு. குறிப்பா 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இதே திமுக இடம் வச்சிருக்கு. அதுல 2004 தொடங்கி 2009 வரையிலான காலகட்டத்தில் அந்த 5 ஆண்டு காலம் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ், மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசுக்கு பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் அரசை தாங்கி பிடித்தது இங்க இருந்த திமுக. அன்னைக்கு வடக்கு வாழுது தெற்கு தெய்துங்கிற முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறது சென்னையில சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டு கருணாநிதி பேசினார். தமிழ்நாடு தான் இந்தியாவை இயக்குகிறது சொல்லப்பட்ட காலகட்டம்.
மத்திய ஆட்சியை இயக்கிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் காவிரி உரிமையை தமிழ்நாட்டுக்காக பெற்றுக் கொடுங்கள் என்று மத்திய அரசுக்கு, காங்கிரஸ் அரசுக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தா அந்த உரிமை வர பெற்றிருக்கும். முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை உயர்த்தி உறுதிப்படுத்துங்கன்னா அந்த உரிமை கிடைச்சிருக்கும். கச்சத்தீவு நமக்கான உரிமை, பாரம்பரிய நிலம், கச்சத்தீவை மீட்டெடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தா கச்சத்தீவு கிடைச்சிருக்கும். ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆள் எதுக்கு இன்னைக்கு கேட்கிறாங்க. இல்ல, இன்னைக்கு அன்னை காலகட்டத்தில் இந்த ஆட்டுக்கு தாடி நறுக்கி விடுங்க, ஆளுநர் பதவியை நீக்குங்க, ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துங்க, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுங்க, ஆளுநர் ஆட்சி கலைப்பதற்கான சட்டப்பிரிவு 356 நீக்குங்க, சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீக்குன்னு சொல்லி இந்த உரிமைகளை, மாநில உரிமைகளை கேட்டிருந்தால் அன்னைக்கு செய்து கொடுத்திருப்பான். ஆனா எதையுமே கேட்கல. அன்னைக்கு கேட்டதெல்லாம் எந்தெந்த அமைச்சகத்தை கொடுத்தா பணம் சம்பாதிக்கலாமோ அது எல்லாத்தையும் கேட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா 2014ஆம் ஆண்டு கருணாநிதி அன்னைக்கு வந்து அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும் கேட்கிறது. எப்ப 2014ஆம் ஆண்டு மத்திய அரசு கிட்ட அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு 2014 ஆண்டது அன்னைக்கும் பாஜக தான். 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சி அந்த 14 ஆண்டு காலத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும் கேட்டிருந்தா அவன் பார்சல்ல போட்டு டோர் டெலிவரி பண்ணியிருப்பான். ஆனா அன்னைக்கெல்லாம் கேட்காம அதிகாரத்தை இழந்த பிறகு, மத்திய அமைச்சரை விட்டு விலகிய பிறகு 2014 பாஜக அரசு கேட்கிறாரு அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு. ஏன் அவன் கொடுக்க மாட்டான், கொடுக்காத வச்சு தமிழ்நாட்டில் அரைச்சிருப்பாங்க. அது அந்த ஆளுநரை வச்சு, ஆளுநர் வழங்காத ஆளுநரை வச்சு ஆளுநர் வந்தாருங்க. வந்த உடனே நாங்க பாட்டு போட்டோம், திராவிட நாடேன்னு பாட்டு போட்டோம். பாட்டை கேட்டோம் அதிர்ந்துட்டார். ஆளுநருக்கு முதல்ல தமிழ் தெரியுமாட, தமிழ்ல பேசுவார. அது என்ன கூத்துனா அந்த யூடியூப் காணொலியில பாத்தீங்கன்னா தமிழில் வைப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு எழுதி கொடுக்குறாங்க இருக்கு. அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின், அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி, ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம், வந்தார் உதயநிதி, பாஜக சரணாகதி. யாரா நீங்க, எங்கடா இருக்கீங்க? எதுக்கு மோனே ஏதாவது எழுதி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறது? இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஆட்சி இல்லைங்க. அது முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் போல ஒரு திறமையான நிர்வாகி இல்லைங்கிற. ஸ்டாலினோட நிர்வாக திறனுக்கு என்ன தெரியுமா சான்று? ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நெல்லையில ஒரு பேருந்து போயிட்டு இருக்குது, அரசு பேருந்து. அந்த அரசு பேருந்துல ஒரு கடைநிலை காவலர் கான்ஸ்டபிள் ஏறுறாரு. அந்த கான்ஸ்டபிள் ஏறின உடனே நடத்துற பயணச்சீட்டு எடுங்க, டிக்கெட் எடுங்கன்னு கேட்கிறாரு. இல்ல எடுக்க முடியாது, நான் சீருடையோடு இது பயணச்சீட்டு இல்லாம பயணிப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நடத்துனருக்கும் காவலருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகுது. அந்த டிக்கெட் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற வாக்குவாதம். கடைசி வழி இல்லாம பயணச்சீட்டு எடுத்துட்டு பயணிச்சாரு. இதை ஒருத்தன் வந்து காணொலியா ஒட்டுமொத்தமா பதிவு பண்ணி சமூக ஊடகங்களை உழவு விட்டுட்டான். உழவு விட்ட உடனே காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, எங்கால் கான்ஸ்டபிளே நீ அவமானப்படுத்துவியா, எங்கால் போலீஸே நீ வந்து சட்டம் பேசுவியான்னு சொல்லிட்டு, நான் எப்படா பழி வாங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நடத்துனர் மீது, ஓட்டுநர் மீது காவல்துறை வழக்க போடுது. என்ன வழக்கு? அந்த கண்டக்டர் சட்டையில மேல் பத்தாம் போடாத வழக்கு. அந்த பேருந்தை 2 இன்ச்சு தள்ளி எடுத்திருக்காரு, பஸ் 2 இன்ச்சு தள்ளி எடுத்திருக்காரு, வழக்கு. அவர் சீட் பெல்ட் போடல, சீட்டே இல்லைங்க, அது ஏன் பிரச்சனை இல்லை, வழக்கு. அடுத்த 2 நாள் தொடர்ச்சி வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்ட பிறகு 3வது நாள் என்ன பண்றாங்கன்னா, 4வது நாள் அன்னைக்கு சம்பந்தப்பட்ட அந்த நடத்துனரையும் காவலரையும் வர வச்சு ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஃபைன் ஈவினிங் 2 பேரும் நிற்க வச்சு 2 பேர் கையில் ஒரு தேநீர் கோப்பை, டீ கப்பு 2 பேர் கையிலையும் கொடுத்து, இவர் அவரை பார்த்து, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி நடந்திருக்க கூடாது, நானும் தாங்க அப்படி நடந்திருக்க கூடாது அப்படி 2 பேரும் மனசு விட்டு பேசி, கண்கள் பழிச்சு, இதயம் மின்னிச்சு, காதல் கசுந்துருகி, அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சி, அதை ஒருத்தர் காணொலி காட்சியா பதிவு பண்ணி அதை சமூக வலைதளங்களை உழவு விடுறாங்க. அந்த கண்டக்டரும் அந்த கான்ஸ்டபிளும் பிரேக்கப் பேச்ச பாயிட்டாங்க. அப்படி உழவு விட்ட பிறகு
அந்த போட்ட வழக்கு இருக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க 2 நாள் போட்டாங்க வழக்கு. அந்த வழக்கை பூரா திரும்ப பெறாங்க. இது ஆட்சியா யாவது நாடக கம்பெனியா? நான் பொய் சொல்ல, சத்தியமா நடந்துச்சு. ஒரு நடத்துவதற்கும் காவலுக்குமான தனிப்பட்ட விரோதம் 2 துறைக்கு இடையான மோதலாக வெடிக்குது. வெடிச்சு சமாதானப்படுத்த அந்த கண்டக்டரையும் கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு வச்சு கட்டுப்பிடிக்க வைக்கிறாங்க. கட்டுப்பிடி வைக்கணும். இப்ப தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன்டா தேவையில்லா வேலை பார்க்குறீங்க, எதுக்கு வழக்கு போடுறீங்க, ஏன் நிர்வாகத்தில் தேவையில்லாத குழப்பத்தை எடுத்துறீங்கன்னு வாய் வழியா ஒரு கோபமான ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும். அதை செய்யாம, அதை செய்ய துப்பு இல்லாம இந்த வேலை நடக்குது. இதான் திமுக ஆட்சியோட நிர்வாகத்தின் லட்சணம். கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு போன நாம மாற்ற வேணும்னா உங்க பிள்ளைகளுக்கு ஓட்ட போடுங்க. எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைச்சா ஓட்ட போடுங்க. நீங்க அங்கிருந்து பாக்குறீங்களா, பார்த்துட்டு இருக்கீங்க. பேச்சு கொண்டு நாங்க பெரிய ஆள் இல்லை. 2009 இனப்படுகொலை செய்யப்படுறப்ப எனக்கு வயசு 19 வயசு. நான் ஒரு கல்லூரிக்கு படிக்க போறேன். படிக்க போறப்ப அப்ப செய்தி வருது, இல்ல படுகொலை குறித்தான செய்தி வருது. அப்ப என்ன அப்படின்னு தேடி படிக்கிறேன். படிக்கிறப்ப லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்கன்னு தெரிய வருது. நம்ம ஒரு தமிழ்நாடு பிறந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க, நம்ம அதுக்கு தான் போராடாம இருந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி அதை நோக்கி தள்ளி விடுது. அப்படிதான் எங்கள் அண்ணன்மார்கள் எல்லாரும் வந்தாங்க. அப்படிதான் நாங்கள் கட்சி அரசியலாக மாறணும். நாங்கள் யாரும் பரம்பரையாக அரசியல் பண்ண வீட்டு பிள்ளைகள் இல்லை. கோடிகளை லட்சங்களை குவிச்சு வச்சுட்டு அரசியல் பண்ணுறவங்க இல்லை. சாமானிய வீட்டு பிள்ளைகள், எளிய வீட்டு பிள்ளைகள். ஒரு மாற்றத்துக்காக, இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைக்கிற பெருங்கனவு நிற்கிறோம். ஜீவானந்தம்ங்கிற ஒப்பற்ற தலைவன் சொல்றாரு, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாம நான் வாழ்ற பூமியில படைக்க பாடுபடுறேங்கிறது. அந்த அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை நாம் படைக்கணும்னு நினைச்சா உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை கொடுங்க. நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம், நீங்கள் எங்களுக்கு வாக்கை கொடுங்க. எங்கள் சின்னம் ஒண்ணுதான், எங்கள் எண்ணம் எதுவோ அதுவே தான் சின்னம். நாங்கள் விவசாயிகளை போற்றோம், விவசாயத்தை கொண்டாடுறோம். விவசாயி தான் எங்கள் சின்னம். மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் என்று சங்க இலக்கியங்கள் கொண்டாடுகிறது விவசாயியை. உணவை படைத்த விவசாயி உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன் என்று. அந்த விவசாயிகளை போற்றி தொழுவதற்கு காலம் கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. கவியரசு கண்ணதாசன் காமராசரை எளிமையா வர்ணிச்சார். காலத்தின் கடைசி கருணையினர், காலத்தின் கடைசி கருணை. காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, காமராசரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். காமராசரை நாம் விட்டோம், காமராசரின் பேர பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். எங்களையும் விட்டுறாதீங்க, எங்களையும் நீங்க ஏமாத்துறாதீங்க. நாங்க எங்களுக்கு போட்டி ஸ்டாலின், எங்களுக்கு போட்டி எடப்பாடி, எங்களுக்கு போட்டி விஜய்ன்னு சொல்லல. எங்களுக்கு போட்டி எங்கள் தாத்தன் காமராசர் தான். அந்த பெருமகன், அந்த மகத்தான தலைவன் 9 ஆண்டு காலத்தில் கொடுத்த பொற்கால ஆட்சியை விட தலை சிறந்த ஆட்சியை கொடுப்போம்னு தாத்தனுக்கும் பேரனுங்களுக்குமான போட்டி. பெருங்கனவு கொண்டு நிற்கிறோம். கடைசி வரை சமரசம் என்ற ஒன்றை கடைசி வரை செய்யாத ஒப்பற்ற தலைவர் பிரபாகரின் ரத்த துளியிலே வந்த வாரிசுகள் நாங்கள். நீங்க நினைக்கலாம், நீங்க என்ன சாதிச்ச போறீங்க, இந்த வீதியில் நின்று பேச முடியுமா, பேசி சாதிச்சிட முடியுமான்னு நினைக்கல. இப்படிதான் நினைச்சாங்க. இப்படிதான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழ நிலத்துல வன்னி காட்டுக்குள்ள துருப்பிடித்த துப்பாக்கியை வைத்துக்கொண்டு கால் சட்டை போட்ட ஒரு பொடியன் போனான். இந்த பொடியன் என்ன சாதிச்சிட போறான் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பொடியன் தான் உலக வல்லாட்சிகளை மரள விட்டான். உலகத்தில் 20 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டான். முப்படையும் கொண்ட ராணுவத்தை கட்டமைத்து தமிழ் தேசிய ராணுவத்தை வடிவமைத்தார் அந்த தலைவன் தான். அந்த தலைவனின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது உண்மை என்றார். எங்கள் தாத்தன் காமராசரின் வழி நடப்பது நாங்கள் உண்மை என்றார். எங்கள் மாவீர தெய்வங்கள் எங்களை ஆசீர்வதிப்பது உண்மை என்றால் சத்தியமாக நாங்கள் வெல்வோம், உறுதியாக நாங்கள் வெல்வோம். நாங்கள் கொண்டிருக்கிற அறம் எங்களை வெல்ல வைக்கும். அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகுங்கிற, அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகுங்கிற. மன்னராட்சி காலத்தை கூட அறம் இருந்துச்சு. தன் மகன் தேர்காலில் கண்டுகுட்டியை கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனையும் ஏற்றி கொண்டான் மனுநீதி சோழங்கிற ஒரு பாட்டன். மன்னராட்சி காலம், மன்னன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு மாட்டுக்கு நீதி சொன்னான் தமிழ் மன்னன். அதே போல
கோவலனை கொன்ற பாண்டி நெடுஞ்சலின் அவைக்குள்ளே புகுந்த கண்ணையை பெருமாட்டி தேரா மன்னா தேரா மன்னா என்று மன்னனை நோக்கி ஒரு சாதாரண ஏழை மகள் கேட்டான். என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன், தவறளித்து விட்டேனே தாயே, நீதி தவறிவிட்டேனே தாயே என்று சொல்லி ஒரு மன்னன் நீதி தவறியதற்காக மனமுடைந்து உயிரை விட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். ஆரம்பம் இருந்துச்சு. நெற்றிகன் திறப்பிலும் குற்றம் குற்றமே, வந்திருப்பது சிவனே இருந்தாலும் சரி, வந்திருப்பது சிவனே ஆனாலும் சரி, தப்புன்னா தப்புதான் சொன்ன பரம்பரை தமிழ் பரம்பரை. அந்த பரம்பரையில அந்த மரபுல வந்த பிள்ளைகள் இந்த அநீதிகளை அக்கிரமங்களை கண்டு நாம் சகித்து கொண்டு போகக்கூடாது. கிளந்து எழணும், போராடணும், சண்டை போடணும், போராடணும். அச்சுறுத்துவான், மிரட்டுவான், வழக்க போட்டுருவோம். வழக்கு போட்டா வாழ்க்கையே போயிடும், மயில போக. என்ன வழக்கு போட்டா மயில் போக போகுது? அதாவதுங்க, கேஸ் போட்டோம்னு வச்சுங்க, நீங்க கவர்மெண்ட் வேலைக்கே போக முடியாது, இல்லைன்னா அறுத்து தள்ளிடுவே. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கான். நாம் நினைக்கிறோம் வேலை கொடுப்பதற்கு நமக்குன்னு, நமக்கு வேலை தரதுக்கு இல்ல. அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் உட்காந்துக்காம பாருங்க, அவனுக்கு வேலை தரதுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் 13 எங்க வேலை கிடைக்குது இன்னைக்கு? இல்ல அரசு வேலை போயிருமா? வழக்கு கைது சிறையெல்லாம் அச்சப்படக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம் தாத்தா காமராசர் தன் வாழ்நாள்ல 3000 ஆண்டுகளை சிறையில் கழிச்சிருக்காரு. 3000 ஆண்டு, ஒரு ஆண்டு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3000 நாட்கள். 3000 நாட்களை வந்து ஐயா காமராசர் வந்து, தாத்தா காமராசர் வந்து சிறையில் கழிச்சிருக்காரு. 3000 நாட்கள் வாழ்வில் ஒரு கணிசமான பகுதி. முத்துராமலிங்க தேவர் சிறைக்கு போயிருக்காரு, வஉசி சிறைக்கு போயிருக்காரு. அன்னைக்குதான் சிறைங்கிறது சிறையா இருந்துச்சு, கொடுமையா இருக்கும். சிறைக்குள்ள கழிவறை கிடையாது. அப்ப சிறுநீர் கழிக்கணும்னா இல்ல மலம் கழிக்கணும்னா ஒரு சட்டி வச்சிருப்பான், அதில் தான் கழிக்கணும். கழிச்சுட்டு விடிய விடிய நாட்டம் எடுத்தாலும் அந்த வீச்சத்திலையும் நாட்டத்திலையும் அங்கேயே படுத்து உறங்கணும். சாப்பாடு அவ்வளவு மோசமா இருக்கும். இந்த களி திங்கிறது மாயில அந்த காலம் தான். ஆனா இன்னைக்கு வந்து சிறைக்குள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துச்சு. களி திங்கிறது ஆயில, களியெல்லாம் திங்க வேண்டியதில்லை. இன்னைக்கு சாப்பாடு எப்படியோ மாறிடுச்சு. கம்பி என்னங்கிறான், கம்பியெல்லாம் என்ன வேண்டியதில்லை. கேரம் போர்டு இருக்கு, செஸ் போர்டு இருக்கு, தாயக்கட்டை இருக்குது, மாத பத்திரிகை இருக்கு, வார பத்திரிகை இருக்கு, நூலகம் இருக்கு. வெளியில உன்னை நம்பி ஒருத்தரும் இல்லை. உன்னை நம்பி பெரிய பொருளாதாரம் இல்லைன்னா சிறைக்கு போகலாம். சிறைக்கு போகணும் அடிதடி விளக்கல இல்லை. இந்த இனத்துக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக போராடி சிறைக்கு போகணும். காவிரி உரிமைக்காக போராடி சிறைக்கு போகலாம். முல்லை பெரியாற்று உரிமைக்காக போராடி சிறைக்கு போகலாம். தங்கை ரிஜனியாவுக்காக போராடி சிறைக்கு போகலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராடி சிறைக்கு போகலாம். அஜித்குமார் தம்பி அஜித்குமாருக்கு கொலைக்கு எதிராக போராடி சிறைக்கு போகலாம். மண்ணுக்காக, மக்களுக்காக போராடி சிறைக்கு போகலாம். வழக்கு சிறையெல்லாம் அப்படியெல்லாம் கொடுமையானது இல்லை. அதுவும் சிறையில ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து காவல்துறையை தட்டும். காலையில வந்து தட்டி மதியம் என்ன பண்ண உனக்கு சைவமா அசைவமானு கேட்கும். அப்ப வரும்பாருங்க பேரானந்தம். வெளியிலே கூட நம்மள ஒரு நாய் மதிக்காது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு கம்பியை தட்டி உனக்கு மதியம் சைவமா அசைவமானு ஒருத்தர் கேட்கிறாரடா. யாரா அவரு? ரம்ஜானுக்கு வெளில கூட பிரியாணி கிடைக்காது. ரம்ஜானுக்கு தவறான பிரியாணி போட்டுருவேன் சிறைக்குள்ள. வழக்கு இதெல்லாம் வந்து விசாரணை சிறை தான். மிஞ்சி போனா 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள். குண்ட சட்டம் போட்டாலே 3 மாசம் தான். அதனால அரசடியாட்கள் போராடணும். இந்த வழக்கு, கைது, இந்த அச்சுறுத்தலாம் நான் அச்சம் கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் சிறைக்கு போய் ஒரு 62 நாள் இருந்தேன். காவிரி போராட்ட வழக்கில் 2018. நான் அது வரைக்கும் குண்ட சட்டத்தை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். குண்ட சட்டம் பெரிய சட்டம்னு. ஏன் மேலே குண்ட சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்து மேலே மதிப்பு போயிடுச்சு. என்ஐஏ நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை பிடிக்கக்கூடிய படம்னா என்ஐஏ, தேசிய புலனாய்வு முகமை. நான் அதை பெருசானிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய பெரிய ஆளெல்லாம் பிடிக்குமா என்ஐஏ அப்படின்னு. கடைசியில் போன ஆண்டு எங்கள் மேலே எல்லாம் போட்டாங்க. என்ஐஏ விசாரணை கூப்பிட்டாங்க. என்ஐஏ மேலே உள்ள மதிப்பு போயிடுச்சு. அது என்ஐஏ விசாரணை கூட்ட கூத்தறியும்ல. என்ஐஏ விசாரணை கூப்பிடுறாரு. முதல்ல போகிறேன், காலைல 10 மணிக்கு போய் உட்கார்ந்த உடனே அதிகாரி உட்காருங்கிறாரு. உட்கார்றேன். என்ன வழக்கம் தெரியுமா? அதாவது இங்கே அந்த சேலம் பக்கம் 2 பசங்க வெடிகுண்டு தரைச்சாங்களா, அதான வழக்கு அப்படிங்கிறேன். இல்லை அது வழக்கு இல்லை, உங்களுக்கு வந்து ஜெர்மனிலேருந்து சீழல் முருகன் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. சரிங்க, அந்த ஃபோனை நீங்கள் எடுக்கலை, அவர் எதுக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லுங்க. சத்தியமா இதான் சார், எனக்கு எப்படி தெரியும்? அவர் ஃபோன் பண்ண விஷயத்தை நீங்க சொல்லி தான் தெரியும் எனக்கு.
இதுக்கு அது இதை கேட்க முடியாமல் இப்போ சொந்த கதை சோக கதையை பேசி சாலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு செய்தி போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு கிடுக்கிப்பொடி 30 கேள்வி கடுமையான விசாரணையை பண்ணு. அவர் சொல்றார், யூடியூப்ல எப்படி வீடியோ போடுவீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சாவகாசமாக பேசுறாரு. நான் கடைசியாக முடிச்சுட்டு போற பிறகு அண்ணாமலையை வெளில போய் பொழக்கலாம் இல்லையா பாருங்க அப்படின்னு. இங்கே பொழங்க இருக்கு, ஆனால் இங்கே விரவு போயிட்டு இருக்கு. அதனால மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவோம், நாம் வெல்லணும். இங்கே நாம் 2 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம், இந்த பேச்சு வந்து காற்றோடு கரைஞ்சு போகும். ஆனால் இதே பேசி சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசினா அவை குறிப்பாகும், வரலாறாக மாறும். அங்கே கேள்வி எழுப்பப்படுறப்ப துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லித்தான் ஆகணும், தீர்வு கொடுத்தான் ஆகணும். அதனால் உங்கள் பிள்ளைகளை வந்து சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைங்க. படித்த மண் மீது மக்கள் மீது பட்டு கொண்ட அறிவு கொண்ட ஆற்றல் கொண்ட ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கு. எந்தவித சுயநலமும் இல்லாது, பணம் பதவி புகழ் மீது மோகம் இல்லாது இந்த மண்ணை மக்களை அப்பழுக்கற்று நேசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து அங்கீகரிங்க. நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.